பிறந்து சிவானமே பொன்மேகமே பூவங்கள் மலர்கள் கோடி சொல்லுங்கள் கவிதை கோடி வனத்திலே மிச்சம் என்ன சொல்லட்டுமா கண்ணே நீ எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். மழை, அப்புறம் பில்டிங்ல வேலை நடந்துட்டு இருக்கு. ட்ரில்லிங் மிஷின் தரை பண்றது, அதெல்லாம் சத்தங்க ஏறனால இடைஞ்சலா இருக்கும். வெளியில போய் போட முடியாது. நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு. வருதா இல்லையா? ஐயோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றேன். பாடகி ஜென்சி, மனோரமா, இளையராஜா பத்தி இன்னைக்கு கிழிக்க போற இளையராஜா பத்தி, சுதா சந்திரன், நடிகை சுதா சந்திரன் அவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்பா அவங்கள அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கால் அந்த மாதிரி வெட்டி எடுக்க வேண்டி வரும். அட்மிட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வேகமா ஓடி வர்றாரு. அவ அப்பா கிட்ட வந்து எம்ஏ காஜா, நைனா முகமது இவங்கெல்லாம் எங்கிட்ட கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி இந்த குழந்தை இருக்கா, அந்த குழந்தைகிட்ட பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டு பார்க்கும்போது கால் எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கறது நான் தான் கண்டுபிடிச்சேன். அவ அப்பாவோட இதை பிடிச்சுன்னு போட்டோ காமிச்சாரு. அந்த ஸ்டோரி அப்புறம் சொல்றேன். அடுத்தது ஏஆர் ரகுமான், திலீப். ஏஆர் ரகுமானை இசைக்கு கொண்டு வந்தது நான் தான். கேட்கலாம், ஏஆர் ரகுமான்ட்ட திலீபன்ட்ட. அப்புறம் திலீபனை வந்து முஸ்லீமா மாற சொன்னதும் நான் தான். நீ முஸ்லீமா மாறினால் மட்டும்தான் உனக்கு இசை பிரவேசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே எங்க ஊர் பெரிய பள்ளிவாசல் வந்து அந்த குருவை கூட்டிட்டு வந்தாரு. அந்த முஸ்லீம் குருவை கூட்டிட்டு வந்தாரு நைனா முகமது, இவர் எம்ஏ காஜா, 2 பேரும் கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் நேரம் பேசிட்டு இருந்தோம். இதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஏஆர் ரகுமானை வந்து மாத்தி விட்டதுனால மியூசிஷியனா இது பண்ணி விட்டாங்க. அவருக்கு நான் பாட கொடுத்தது வந்து இந்த பாட்டு, நீ முஸ்லீமா மாறணும் அப்படின்னு. அதுக்கு திரும்ப திரும்ப என்ன கேட்கிறாரு, இவரை முஸ்லீமா மாத்திடலாமா? அப்போ திலீபன்ட்ட கேட்கிறேன், உனக்கு இசை வேணுமா இல்ல மதம் வேணுமான்னு கேட்டேன். எனக்கு இசை தான் முக்கியம். மதம் எந்த மதமா இருந்தா அண்ணன், நம்ம நல்ல வழியில போகணும்னா நம்ம மதம் மாறிக்கலாம், தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்பா பண்ண சொல்ல போறோம். உனக்கு இஸ்லாத்துல மாறினால் மட்டும்தான் உனக்கு என்ன ஒரு வதந்தி. இஸ்லாத்துல முஸ்லிம்களுக்கு வந்து இசையில அங்கீகாரம் கிடையாது, இசைன்னா இது பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படி ஒரு கதை போகும். நீ இஸ்லாத்துக்கு மாறினால் மட்டும்தான், முஸ்லீமா மாறினால் மட்டும்தான் உனக்கு வந்து இசையில உனக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொன்ன நபர் நான் தான் அந்த நபர். உடனே கடையநல்லூர் அந்த பெரிய பள்ளிவாசல் அவருங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து அன்னைக்கு மறுநாளே ஒரு 2 நாளைக்கு அங்க கடையநல்லூர்லயே அவரை முஸ்லீமா மாறுறதுக்கு மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் அவர் இசைக்கு பிரவேசம் வந்தாரு. அது இளையராஜாவோட அசிஸ்டண்டோடைய பையன் நினைக்கிறேன். அதனால ஏஆர் ரகுமானுடைய இசை பிரவேசம் நான் தான். எப்படி இளையராஜாவுக்கு நான் தான், எஸ்.ஏ. ராஜகுமார், அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன் மனோஜ்கியான், சிற்பி, சௌந்தரியன், தேவா, சங்கர் கணேஷ், இவங்க எல்லாருக்கும் தேவாலாம் ஏற்கனவே இது பண்ணா உங்களுக்கு எல்லாம் டேர்னிங் பாயிண்ட் நான் தான். டி ராஜேந்திரா ஒரு நன்றி கேட்ட மனுஷன், நிறைய பேரு. அதுக்கப்புறம் அந்த இது காட்டுது எஸ்.ஏ. ராஜகுமார், அதை நான் இப்ப சொல்லிட்டேன். நான் இப்படி வீடியோ போட்டு இருக்கேன். ராமராஜனுக்கும் நான் தான் திருப்பு பண்ணேன். ராமராஜனும் என்கிட்ட வந்தவர் தான் நடிகர் ஆகிறதுக்கு.
எங்க ஊர் கிருஷ்ணாபுரத்துல வந்து மங்களசுந்தரி தியேட்டர்ல ராமராஜன் படம் புதுசு வந்துருச்சுன்னா அது உடனே கிருஷ்ணாபுரத்துக்கு போட்டு விட்டுருவாங்க, புது பெட்டியே வந்துடும். அதே மாதிரி விஜயகாந்த் புது படம் நடிச்சிட்டாருன்னா ராவுத்தரோட படம் அப்படின்னா உடனே கிருஷ்ணாபுரத்துக்கு புது பெட்டியே வந்துடும் மங்களசுந்தரி தியேட்டருக்கு. அதெல்லாம் எனக்காக அனுப்புறது. ஆனா நானும் படம் பார்க்க மாட்டேன். எங்க பாட்டிக்கு படம் பார்க்கனா பிடிக்கும். எங்க அப்பா ஊர்ல இல்லை, எங்க அக்கா இல்லை, தம்பி இல்லைன்னா அப்போ மட்டும் நானும் எங்க பாட்டியும் படம் பார்க்க போகணும். எங்க குடும்பத்துல இருந்து படம் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க, கெட்டு போயிருமோன்னு பயம். வேண்டாத கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல போடுவாங்க. அது ஒண்ணு காட்டுது. அப்புறம் ராமராஜன் வந்து நளினியை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இந்த இது சேருமா அப்படின்னு கேட்கும்போது சேரும், திருமணமாகும். ஆனா சில காலம் 2 பேரும் பிரிஞ்சு போவாங்க, பிரிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் சேர்வார்கள் அப்படிங்கறத நான் சொன்னது நான் தான். உண்மையா இல்லையான்னு ராமராஜன் கேட்கலாம். சரியா வரலையோ? என்னண்டா வருது? ஐயோ ஒழுங்குது. வீடியோ சரியா வருதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் கரெக்டா பொசிஷன்ல நிக்கிறேன் நான். ஹலோ மேம், ஹவ் ஆர் யூ? ஃபைன். வீடியோ நான் கரெக்டா பொசிஷன்ல நிக்கிறேனான்னு பார்த்து சொல்லுங்க. மங்காத்தா சரவணன் எஸ் வாட்சிங். என்னப்பா தம்பி மகராசா எப்படி இருக்க? நான் கரெக்டா நிக்கிறேனா? எஸ் ஆர்னு சொல்லு. ராமராஜன் நளினி அவங்களுடைய காதல சக்சஸ் பண்ணி விட்டதும் நான் தான். இது பிரிவீங்க மறுபடியும் சேர்ந்துருவீங்கிறத சொன்னதும் நான் தான். காலத்தின் கோலம் பிரிய வேண்டியது அப்படிங்கிறது காலத்தின் கோலம். அதான் அன்னைக்கே சொன்னது நானு. அதுக்கடுத்து வந்து ராஜ் கபூர் அப்படின்னு ஒரு டைரக்டர். ராஜ் கபூருக்கும் நான் தான் திருப்பி ஏற்கனவே சொன்னேனோ ஞாபகம் இல்லை. அப்புறம் முக்கியமான நபர் ஃபாசில். ஓகே, ஃபாசில் தெரியுமா? ஃபாசில் ஸ்கூல் நதியா. ஃபாசில பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நினைக்க எங்க படம் ஓட்டுறவர் சொல்லுவாரு ஃபாசில பத்தின கதை. ஃபாசில் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுல தான் இருக்கிறாரு, வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்தியாவுக்கு வருவாரு, படத்தை தயாரிப்பாரு. படம் முடிஞ்ச உடனே ஒரு திடீர்னு வருவாரு, ஒரு படம் எடுப்பாரு, அப்புறம் ஃபாரின் போயிருவாரு. இது ஃபாசிலோட கதை. அப்போ ஃபாசில் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்னை தான் பார்க்க வருவார். படம் ஓடுமா ஓடாதா? ஃபாசிலோட கதைகள் எல்லாமே அற்புதமாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ அவருக்கு வந்து ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா என்னை தேடி வந்திருக்கிறாங்க. என்னை தேடி வந்திருக்கும் போது நான் கிருஷ்ணாபுரத்தில் வந்து எனக்கும் எங்க பாட்டிக்கும் அப்படி ஒரு பாட்டி மேல ரொம்ப பாசம், பாட்டிக்கு என் மேல உள்ள பாசம். அந்த பாசத்தை அவர் நல்லா கவனிச்சுட்டாரு. அந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் உண்டான அந்த இதுதான் நோக்காத தூரத்துக்கு கண்டு நட்டு. அந்த நதியா என்னை மாதிரியே ஒரு பொண்ணை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நதியாவை வந்து நதியாவுடைய பேசு இந்த இதெல்லாம் வந்து என்ன மாதிரியே இருக்கும். என்னுடைய போட்டோவை காமிச்சுதான் இந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. அதற்கப்புறம் அவருடைய ஊர்ல டெல்லியிலயும் பாம்பேலயும் ஏதோ ஒரு நம்பர்ல சொல்லியிருக்கிறாரு. அங்க ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு நதியாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. நதியாவோட பேசும் என்னோட பேசும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து மூக்கு நல்லா விட முக்குது. பிரபு கூட சொல்லிட்டே இருப்பாரு அவங்க மூக்கு நல்லா அழகா இருக்கும் தெரியுமா. பிரபுவுக்கும் நான் தான் டர்னிங் பாயிண்ட். பிரபு என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் திரைப்படத்துல இன்னும் படம் சங்கிலி படத்துல அறிமுகமானாரு. எடுத்தெடுப்புலயே அவருக்கு ஆதிபராசக்தி சூலத்தை கையில எடுத்துட்டு வர மாதிரி சீன். அதை ரொம்ப பெருமையா சொல்லுவார் அவரு. அப்ப நதியாவும் இது பண்ணும்போது நதியா சொல்லுவாங்க இவங்க உங்க மூக்கு சப்பையா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி பண்ணாங்க. அவங்க அந்த போட்டோ காமிச்சாங்கல்ல, அதுக்கு ஓகே தான். அவங்க மூக்கு அழகா இருக்கும்ல, என்னையே சொல்லுவாங்க அவங்க மூக்கு நல்லா அழகா இருக்கும் தெரியுமா. இது உங்களுக்குள்ள டைலாக். அவங்க சொல்லக்கூடிய நபர் நான் தான். ஃபாசில பத்தின இது இப்போட இவ்வளவு நிப்பாட்டிக்கிறேன். அதுக்கு அடுத்தது போறேன். அடுத்தது எம் பாஸ்கர் வந்து இந்த வைரமுத்து வந்து பாடல் எழுதுவதற்கு நிறைய பேர்ட்ட போய் சான்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப எம் பாஸ்கர் வந்து சொல்றாரு நடிகரா போடுறதா இருந்தாலும் சரி, புதுசா ஒளிப்பதிவார யாரா இருந்தாலும் சரி என்கிட்ட அனுப்புவாங்க. கடலூர்ல எம்ஐ காஜா ஒரு பொண்ணை வளர்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு ஓகே சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது வைரமுத்துக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது. யாருக்கு? வைரமுத்துக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆமா என்ன அதுல யாரோ ஒரு பொண்ணா அவ ஓகே சொன்னா நாங்க போகணுமா, அந்த பொண்ணு ஜோதிட பொண்ணா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு இவர் போயிட்டாரு. வைரமுத்து நம்பாம போயிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் போய் கேட்டிருக்காங்க, அவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பாரதி ராஜாட்ட போய் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா சொல்லியிருக்கிறானா இப்போ நிழல்கள்னு ஒரு படம் எடுக்க போறேன், அப்படி இது பாடல் வேணும் அப்படின்னா அந்த பொண்ணு சொன்ன ஓகே சொன்னா நான் உங்களை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி
அப்பதான் வைரமுத்துக்கு வந்து புரிஞ்சுது, ஓ அந்த பொண்ணு ஏதோ ஒரு முக்கியத்துவம் உள்ள பொண்ணு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடையலூருக்கு வராரு. எம்ஏ காஜா கூட கடையலூருக்கு வராரு. வந்தோடனே பார்த்துட்டு நான் பாடலை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். வராரு. அப்படி சந்தோஷம். நான் ஓகே சொன்ன உடனே என்னை வந்து பார்த்துட்டு சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ள ஏறாரு. ஏறின உடனே உள்ள பார்த்தானா அவரோட மனைவிக்கு வந்து டெலிவரிக்கு டைம் இருக்கு. மனைவிக்கு டெலிவரிக்கு டைம் இருக்கு. ஆனாலும் அது சீக்கிரம் நாள் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, சரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு இவர் போய் அட்மிட் பண்றாரு. 2 விஷயம் சந்தோஷமாயிருச்சு. ஒன்னே மனைவிக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னோட அனுமதி கிடைச்சிருச்சு. மனைவிக்கு வேற இந்த பிரசவலி வந்துருச்சு, நம்ம போய் நல்லவேளை நம்ம பக்கத்துல நம்ம இருக்கோம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் அட்மிட் பண்றாரு. அட்மிட் பண்ணி பாரதி ராஜாட்ட இருந்து இந்த மாதிரி போன் வருது. போன் வந்தோடனே உடனே வாங்க அப்படின்னு அந்த நர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் என்னோட உயிரை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், எனக்கு ஒரு உயிர் கிடைக்க போகுது, என்னோட உயிரை நான் ஒப்படைச்சிட்டு போறேன், நான் வரேன், அவசரமா வரேன்னு சொல்லிட்டு அப்படி வந்ததுதான் இது ஒரு பொன்மாலை பொழுது பாடல். இது ஏன் எம் பாஸ்கருக்கு ஏன் கோவம் அப்படின்னா, நம்ம போ சொல்லும் போது இவர் போகலையே, பாரதி ராஜா போ சொன்ன உடனே போயிட்டு வராருன்னா எம் பாஸ்கருக்கு கோவம். அதனாலதான் வைரமுத்து பேரை கேட்டாலே அவர் கோவமா வரும். வைரமுத்து மேல கோவம் வர காரணம் அந்த ரகசியம் இதுதான். நீங்க வைரமுத்துட்ட கேட்கலாம். நீங்க அந்த சந்திச்ச நபர், நீங்க அந்த மனைவி டெலிவரி, அந்த அப்புறம் குழந்தை பிறந்தது, அந்த இதெல்லாம் வந்து அந்த நபரா அப்படின்னு கேளுங்க. அது கடையில் ஒரு ஹேமாவதியா அப்படின்னு கேளுங்க. வைரமுத்து தான் எனக்கு தெய்வானின் பேரு. தாழம்பு கண்ணதாசன் வச்ச பேரு. வைரமுத்து என்ன பேர் வச்சாரு அது அவர்கிட்ட தான் கேட்கணும். திடீர்னு கேட்டா ஞாபகம் வராது. அப்புறம் மங்காத்தா சரவணன், நீ பாத்துட்டு இருக்கியா இல்ல மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயா போயிட டைப் ஸ்டார் கண்ணன் மாதிரி? அடுத்தது வைரமுத்தை பத்தி சொல்லியாச்சு. கண்ணதாசன் முதல்ல என்னை சந்திக்கும் நான் சின்ன குழந்தை. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, எம்ஜிஆர்ல இருந்து எல்லாரும் என்னை பார்த்துட்டு போவாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்துருச்சு, அவங்களுக்கு என்னோட முற்பிறவில ஏதோ ஒரு ஆள் இருந்திருக்கு திரையுலகத்துக்கு, அவங்கதான் திருப்பு முனை. அவங்க கிட்ட போயிட்டு வந்துட்டு அந்த கைகட்டுற சீனு எல்லா படத்துலயும் நீங்க பாருங்களேன். அந்த கைகட்டுற சீனு இது எல்லா திரைப்படங்கள்லயும் வரும். நிலாங்கிறது வரும். அந்த பிறவிதான் நான் அப்படிங்கறத அந்த இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி அவர் நம்பினாரு. அதை ஒவ்வொருத்தரா வந்து சோதிச்சுட்டு போவாங்க. அதுல ஒரு சோதனை தான் எம்ஜிஆர் வந்து சோதிச்சுட்டு போனாரு. அது ஓகே. அப்ப கேட்கணும், சத்தியம் நீயே தழுமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. அதை நான் முன்னாடியே அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் என் மறுபிறவி எடுத்தாலும் உங்களை நான் சந்திப்பேன் அப்படிங்கறத எம்ஜிஆருக்கு வெளவெளத்து போயிருச்சு. இது உங்களால நம்ப முடியாது. அடுத்தது கண்ணதாசன் கேட்கிறாரு, நீதான் அங்கிற நான் எப்படி நம்புறேன்? என்னை வந்து நான் கண்ணன் மாதிரியும் அவங்க யசோதா மாதிரி மாறி இப்படி உட்கார்ந்துட்டு என்கிட்ட பேசுவாங்க. நான் பாவனைக்கு தான் நான் சொல்றேன். உடனே நான் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா கிடையாது. அந்த ஆக்ஷனுக்கு தான் நான் சொல்ல வரேன். எப்படி அவங்க உட்கார்ந்து பேசுவாங்கிறதுக்கு கேட்கறவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உதாரணம் தான் நான் சொல்றேன். உடனே இந்த அம்மா உடனே தானே வந்து கிருஷ்ண பரமாத்மா, நான் அவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் கிடையாது. அவர் எங்க நான் எங்க? பரமாத்மா அவர் மாயிலாம் பண்ணுவார், நமக்கு அதெல்லாம் வராது. அவரு உட்கார்ந்துட்டு கேட்கிறாரு, உன்னை நான் எப்படி நம்புறதுன்னு நான் கேட்கிறேன். நிலவுக்கு என்னேல் என்னடி கோபம், அப்பெல்லாம் எனக்கு ரா வராது. நெழுப்பாய் எழுகின்றது இந்த மலருக்கு என்னடி கோபம் உள்ளாய் அந்த கை அப்படி கட்டிட்டேனா கண்ணதாசனுக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகின்றது இந்த மலருக்கு என்னடி கோபம் உள்ளாய் மாளியது. அதை நான் பாடி கொடுத்துருவேன். கண்ணதாசன் அப்படிதான் சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலியில பண பிரச்சனை இருக்கு, மன உளைச்சல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அவமானங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லும்போது அவருக்கு நான் உபதேசம் பண்றேன், நல்லா வருவேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிச்சது கண்ணதாசன். அதுக்கடுத்து யாருன்னா எம்ஏ காஜா இப்பதான் வரேன். நாகூர் ஹனிஃபா என்னை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டோன்னே நாகூர் ஹனிஃபா வந்து ஐ லவ் யூ நிறைமதி, ஐ லவ் யூ, ஐ டூ லவ் யூ, நானும் லவ் பண்றேன் பிரபாவதி, ஐ டூ லவ் யூ. நாகூர் ஹனிஃபா அவர்லாம் என்னை பார்க்க வந்திருந்தாரு.
இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அப்போ அந்த பாவ மன்னிப்பு படம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரி அப்புறம் எடுத்து போறேன். நீதாங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவ மன்னிப்பு படம் வந்து படம் எடுக்கிறதுக்கு பீம் சிங் இன்னொருத்தர், அவங்க 2 பேரும் வந்து எங்கேயோ போயிருந்துருக்குறாங்க. பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயினில் வரும்போது அந்த பணம் காணாமல் போயிருது. அந்த பணம் காணாமல் போயிருந்தோடனே மனசு இதாகிருக்கு. அந்த பணத்தை என்கிட்ட வந்து கேட்குறாங்க, பணம் காணாமல் போயிடுச்சே, கிடைக்குமா என்ன அப்படின்னு. அந்த பணத்தை திருடுறான் இல்லையா, அதை திருடுறவன் மனசு அவன் எப்பவுமே திருடிட்டே தான் இருப்பான். என்னமோ தெரியல, வீட்டுக்கு போன உடனே அவன் மனைவி நல்ல கேள்வி கேட்குறா, இப்படி அடுத்தவங்க பணத்தை திருடிட்டு வரீங்களே, இந்த மாதிரி இனிமேலாவது திருடுதல் நிறுத்துங்க, நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, திருடுதல் நிறுத்துங்க. என்னமோ சம்பவம் நடந்த உடனே அந்த பணத்தை தூக்கிட்டு வந்து, இது பூர்வ ஜென்மத்தில் நடந்த கதையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி நடந்ததாங்கிற கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயம் நடந்ததா அப்படின்னு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதை. நல்ல கவனிங்க, நான் பிறப்பதற்கு முன்னாடி நடந்த கதையை, இந்த ஸ்டோரியை பீம் சிங் இப்படி நடந்துதான் நான் கேட்கிறேன். நாகூர் ஹனிபா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்பதான் உங்களுக்கு புள்ளரிச்சு. அந்த திருடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடுத்து, நீ போய் போலீஸ்ல போய் சொல்லு, இந்த மாதிரி அப்படின்னு உடனே பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாங்க, இந்த பணத்தை காணோன்னு. இந்த திருடன் வந்து கொடுக்குறான், அவனை தண்டிக்க கூடாதுங்கிறதே சொல்லிருங்க அப்படின்னு. அந்த பணம் கிடைக்குது. அப்படி எடுக்கப்பட்டதுதான் பாவ மன்னிப்பு. அவன் வந்து வேற ஏதோ ஒரு பேர்ல எடுக்கிறதுன்னு இருந்தாங்க. ஆனா இந்த திருடிட்டு மறுபடியும் அந்த மனசு மாறி அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான் இல்லையா அந்த திருடன், அதனால அதனுடைய அடிப்படையில் வைக்க பேர் தான் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பு அதை வச்சாங்க. இந்த கதையை சொன்னோன்னே அவங்களுக்கு எல்லாம் புல்லரிச்சிருச்சு. அப்பதான் இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ப ஆரம்பிச்சாங்க. நாகூர் அனிபாவோட குரல் தன்மையை நான் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நெம்மை காஜா இப்போ வரேன். ஜென்சி பத்தி நான் சொல்லலையோ, ஜென்சி பாடகி ஜென்சி. 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், பாடல்கள் காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ எழுதி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜென்சியினுடைய குரல். அந்த ஜென்சிக்கு வந்து வந்திருந்தாங்க. ஜென்சி மஞ்சள் கலர் சாரி கட்டிட்டு வராங்க என்னை பார்க்கறதுக்கு. எம்ஏ காஜா இவங்கெல்லாம் கூட்டிட்டு வராங்க. எந்த இடத்துல வச்சு சந்திப்புன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. இவங்க வந்து பாடகி ஜென்சி. இந்த பாட்டையும் பாடி காமிச்சு இவங்க தான் பாடகி ஜென்சி. தந்தன தந்தன தாளம் வரும், பொது ராகம் வரும், பல பாகம் வரும், மனம் தந்தன மல்லிகை வாசம் வரும். அந்த அம்மா ஜென்சி அம்மா வந்திருந்தாங்க. ஜென்சி வந்திருந்தாங்க. ஜென்சி இவங்களுக்கு வந்து டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு, ஆர்டர் வந்திருக்கு. இப்ப இந்த டீச்சர் வேலையில சேரலாமா? பிள்ளையார் கோயில் வச்சு நடந்து நினைக்கிறேன், கடையில் பிள்ளையார் கோயில் வச்சு நடந்தது நினைக்கிறேன், பஜார் பிள்ளையார் கோயில். டீச்சர் வேலையில இருக்கலாமா, இல்ல இவங்க பாடகியாவே இருக்கலாமா? ஒண்ணு பாடலை தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல டீச்சர் வேலையை தேர்ந்தெடுக்கணுமா? கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்ப நான் சொல்றேன், டீச்சர் வேலை உனக்கு தேடி போட்டிருக்காங்க, தேடி உனக்கு சான்ஸ் வந்திருக்கு. இந்த அருமையான சான்ஸை நீ பயன்படுத்திக்கோங்க. சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். பிற்காலத்துல நிறைய பாடகிகள்லாம் வரும்போது பாடலுக்கு இவங்க பாடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிடும். அதனால பாடுறது வந்து சான்ஸ் கிடைக்கும் போது கிடைச்சா போறோம். டீச்சர் வேலை ஏற்றுக்க சொல்லுங்க. இந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையா ஜென்சி கிட்ட கேட்கலாம். அது மனோரமாவை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. மனோரமா வந்து அவங்களுடைய கணவன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. குழந்தைய இந்த அம்மா வந்து தானாவே இந்த குழந்தைய வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் பண்ணும்போது இந்த அம்மா வந்து பணம் நிறைய சம்பாதிச்சிருக்கு. எல்லாம் பண்ணோடனே கணவன் மீண்டும் வராரு. வந்த உடனே இவங்களுக்கு வந்து பழைய காலத்துலதான் சனாதன தர்மம் மக்களுக்கு ஊறி போயிருக்குமே, கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் பொல்லானாலும் புருஷன். அந்த ஊர் மக்கள்லாம் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே. அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் பார்க்க மாட்டாங்க. அவரவர் சிச்சுவேஷனுக்கு தக்கனதான், சூழலுக்கு தக்கனதான் அவங்க எந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்களோட சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த கணவனை ஏத்துக்கணுமா, அந்த மனைவியை ஏத்துக்கணுமா, பிரிஞ்சு போகணுமா, சேரணுமாங்கிறது அவரவர் வாழ்க்கை ஓட்டத்தை பொறுத்ததை ஒழிஞ்சு அடுத்தவனுடைய கருத்து எல்லாம் இங்க எடுபடாது. அப்போ வராரு. வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கிறேன் அந்த மனோரமா கிட்ட, நான் சொல்றேன், இத்தனை வருஷம் பிரிஞ்சு போயாச்சு, இப்ப பணம் இருக்குங்கிறதால தான் வந்திருக்காங்க, மீண்டும் தொல்லை கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறாரு, பணத்தை மட்டும் பிடுங்கிறதுக்கு அவங்க கூட வாழறதுக்கு இல்லை. அந்த அம்மா கூட
அந்த கணவனை வேண்டாம்னு சொல்லி போய் சொல்லுவீங்க. திரைப்படத்தையே பணம் தான் முக்கியம், பணத்தையே சம்பாதிக்க சொல்லுங்க. அதுதான் ஒரு வாழ்க்கை. அவர் பையன், இந்த அம்மாவுக்கு தனி வாழ்க்கை தான், பையனால எதுவுமே கிடையாது. நான் அன்னைக்கே மனோரமாவுடைய வாழ்க்கைய கணிச்சு சொல்லியிருந்தேன். ஆனா அது உண்மையா இல்லையா சொல்றதுக்கு இப்ப யாரும் சாட்சி இல்லை. சாட்சி இருக்கிற லியாக்கத் அலிகானே காசு கேட்கிறாரு. எப்படி விஜயகாந்த் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்ரோச் பண்ணத இப்ராஹிம் ராவுத்தர் லியாக்கத் அலிகான் இருக்கிறாரு. ஆனா அந்த ஆள் காசு கேட்கிறாரு. உசுரோட இருக்கிற சாட்சி இருக்கிற மனுஷனே காசு கேட்கிறாரு. செத்து போன அந்த அம்மா அந்த இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு யார் சாட்சி சொல்ல போறா? ஆனா நான் சொல்லதான் வேணும். நீங்க நம்புங்க, நம்பாட்டி போறீங்க, நம்பாட்டி இருங்க. எனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லியாச்சு. சுதாசந்திரனை பத்தி அப்புறம் பேசுறேன்னா அது ஒரு ஸ்டோரி ரொம்ப நீளமா போகும். சுதாசந்திரன் கிட்ட கேட்கலாம். அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவ அப்பா ரொம்ப அழுது மனசு உடைஞ்சு என்கிட்ட கூட்டிட்டு வராங்க. என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவரோட பொண்ணு ஒரே சுதா நல்ல பரதநாட்டியமா ஆடுவா. அந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி காலெல்லாம் இதாக ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணலாம், அது போட்டோ கொடு அப்படின்னு. அப்பவே நான் போட்டோவின் வழியாக ஊரூரில் சென்று ஊரூரை பற்றின உண்மையை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கறத போட்டோவையும் பாக்குறேன். எங்கோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஜெயராமன் இஸ் வாட்சிங். ஹாய். அப்போ சந்திரன், அப்பா சந்திரன் அப்படி கையை பிடிச்சு அப்படி பாக்குறேன். பார்த்துட்டு அவரோட முதுகெலும்பை தொடுறேன். முதுகலுடைய எண்டிங் தப்பா யாரும் நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டு எண்டிங்கை தொடுறேன். அப்புறம் ஆணுறுப்பு இருக்கிற இடத்த அப்படி கை வைக்கிறேன். ஏமாவோட என்னைக்குமே தப்பான எண்ணம் கிடையாது. விதி விளையாடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு காலை இருக்காது, காலை எடுக்க வேண்டிய சூழல் வந்தாலும் வரலாம். ஐயோ அவளுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னாரு. யாருக்கே நீ ஏன் கவலைப்பட, பரதநாட்டியம் தொடரும். காலை இழந்தாலும் அவளுடைய பரதநாட்டியம் தொடரும். என்ன சொல்ற அப்படின்னாரு. அப்பதான் எங்க ஒரு மேப் வரையறான். அந்த இடத்தோட பேரு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல மரக்கால் செய்யறாரு. மரக்கால் செஞ்சு கால் இழந்தவங்களுக்கு மரக்கால் செஞ்சு மரத்தை இப்படி ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு திறமை ஒரு நபருக்கு இருக்கு. அந்த நபர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த இவளோட அளவுக்கு கால் தான் செஞ்சு தருவாரு. அந்த காலை இவளுக்கு ஃபிட் பண்ணிட்டு மீண்டும் அவள் பரதநாட்டியம் தொடர்வாள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொன்ன நபர் தான். சுதாசந்திரனுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. ஆனா சுதாசந்திரனுடைய பரதநாட்டிய கனவை நிறைவாக்கியது விபத்தில் கால் இழந்ததுக்கு அப்புறம் இதுதான் விதி என்பதை சொல்லி கர்மா அழைக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்டு, ஆனா பரதநாட்டியம் தொடரும் அப்படிங்கறத சொல்லி அதையும் அந்த இதோட அப்போ பணம் நிறைய வேணுமே, அதுக்கு பணம் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லும்போது போயிட்டாங்க. போய் பார்த்தானா ஜோசியங்கள்ட்டலாம் கேட்கறாங்க, எல்லாம் கேட்கறாங்க. நான் சொன்ன மணியே தான் நடக்குது. காலை எடுத்துட்டாங்க, வேற வழியே இல்லை. காலை எடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஒடி வராரு. என்ன பண்றது? அப்பதான் நான் மரக்கால் இது பண்ணலாம், நீ நடக்கலாம்னு சொன்னியே. ஒரு கால் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நடக்கலாம்? இது 2 தடவை சம்பவம் நடக்குது. அப்புறம் வராரு. இந்த மாதிரி ஒரு இடம் அதுக்கெல்லாம் பணம் நிறைய கேட்கறாங்களே, பணத்துக்கு எங்க போற, இதுவே நிறைய செலவாயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு. சொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ காஜாவை பார்த்துட்டு வா அப்படின்னு, சட்டையில பைசா இருக்கா அப்படின்னு. இருக்கே அப்படின்னாரு. சட்டை பைக்குள்ள அப்படி எம்ஏ காஜாவோட சட்டை பைக்குள்ள அப்படி கை விடுறாரு. இப்படி சில்லற போட்டு வச்சிருக்கிறாரு. அப்பெல்லாம் பழைய காலத்துல 2 ரூபா 1 ரூபா தான் நிறைய இருக்கு. போட்டுட்டு கரெக்டா அப்படி எடுக்கிறேன். 1 ரூபா நோட்டு வந்தது. அப்புறம் கொஞ்சம் சில்லறை எடுக்கிறேன். அப்படி எடுத்துட்டு இப்படி நல்லா அப்படி போட்டு வச்சுட்டு சந்திரன் இருக்காருல, சுதாசந்திரன், சுதாவோட அப்பா, அவரோட கையில அப்படி கையை அப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி ஆசீர்வாதம் பார்த்தேன். உனக்கு பணம் நிறைய கிடைக்கும், உன் பொண்ணுக்கு உண்டான அதை மரக்கால் செய்யறதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கெல்லாம் பணம் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சில்லறை பைசாவை உன் பொண்ணுகிட்ட கொடு, உன் நோட்டை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு 2-3 சில்லறை காசு கொடுத்தேன். ஒரு சில்லறை காசை எடுத்து அந்த ஆர்டர் பண்றேன்ல பணம் வரும் இல்லையா, அதோட சேர்த்து இந்த பைசாவையும் சேர்த்து இந்த மரக்காலுக்கு ஆர்டர் பண்றதுக்கு நீ கொடுத்துரு. அதுக்கப்புறம் இந்த 1 ரூபா நோட்டை நீ பத்திரமா வச்சுக்கோ, இன்னொரு சில்லறையை சுதா கையில நீ கொடுத்துரு, பணம் நிறைய வரும். இந்த 3 விஷயத்தையும் பண்ணாரு. இன்னைக்கு சுதாசந்திரனுக்கு பணம் கொட்டுது. இன்னைக்கு டிராமா என்ன, நடனம் என்ன இன்னி எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஹேமாவதி. அப்படி சொல்லிட்டாப்ல. நான் போய் சுதாசந்திரன்ட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடு, ஹேமாவதி ஒரு நாள் நிக்க மாட்டா. ஹேமாவதி கொடுப்பா, வாங்க மாட்டா. இது நான் செய்தி தான் சொல்றேனே ஒழிஞ்சு சுதாசந்திரன்ட்ட போய் நான் அசதி வழிய போறதுலாம் கிடையாது. அந்த அம்மாவோட பாராட்டும் எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் ஒரு லூஸ் டாக் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்னை புறக்கணிப்பாங்கன்னு நல்லா தெரியும், நம்ப மாட்டாங்கன்னு. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்
அப்படின்னு பழைய காலத்துல அப்பாட்ட ஒரு நபர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்தது உண்மையான்னு கேளுங்க, அதுவானா சொல்லுவாங்க. ஆனா என்ன ஏத்துக்கிற மாட்டாங்க. சுதா சுந்தரன் இருக்கட்டும், பரவாயில்லை. இது வந்து நம்பிக்கையின்மையை காட்டுது. ஏன்னா சுதா சுந்தரன் அந்த அந்த நிகழ்ச்சியில சுதா இல்லை, ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல். அந்த சம்பவம் இல்லாததுன்னா அவங்க நம்பாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100%, 1000% இந்த அம்மா நம்பாது. இது அந்த நபர் இல்ல. இப்போ மணி எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம் ஆகுது? இருந்து 25 அரை மணி நேரம் கூட போவேன். அப்புறம் இவ்வளவு நான் சொல்லிட்டேன்னா, எம்ஏ காஜா, அப்புறம் நைனா முகமது, இன்னொரு இடம் திருமங்கலத்துல இருக்கும்போது அழகசுவாமி நாயுடு, ஆர் செல்வராஜ், புலமே பித்தன், இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இளையராஜாவோட எங்கேயாவது கச்சேரி நடக்குது, கம்யூனிசம் அந்த டான்ஸ் நடக்குது, ஏதாவது பாட்டு கூத்து நடக்குது, அதெல்லாம் பார்க்க போனோம் அப்படின்னா என்னையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப நான் சின்ன குழந்தை தானே, வா 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 அப்படின்னு சொல்லி என்னையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு, எங்க பாட்டிக்கு தெரியும் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எல்லாரும் என்னை இது பண்றாங்க அப்படின்னு எங்க பாட்டி வீட்டுல இருந்து என்னை தூக்கி போயிடுவாங்க. விஜயகாந்தோட நட்பு கிடைக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் எனக்கு 3-4 வயசு. அப்ப நான் எங்க வீடு திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருப்பேன். விஜயகாந்த் ராஜு வந்து தலைமாட்டில் உட்காந்துருப்பான், எந்திரிக்கட்டும் அப்படின்னு. எங்க பாட்டி இப்ப எழுப்புற எந்திருந்தா ஓன்னு அழ ஆரம்பிப்பா, திங்கிறதுக்குதா, அதைத்தா இதைத்தா, எந்திருந்தோடனே அவளுக்கு சாப்பிடணும் எதையா பண்ணுவா, நான் ஏதாவது சமைச்சதுக்கு அப்புறம் எழுப்பு அப்படின்னு. விஜயகாந்த் கேட்கவே இல்லை. பாட்டு உள்ள போனோடனே என் காதுக்குள்ள அப்படின்னு எந்திரிச்சிட்டேன், ராஜு அப்படின்னு. பல்லு தேய்க்காம பேசாத, போ பல்லு தேய்க்கு போ அப்படின்னு. வா வா அப்படின்ட்டு கடன்னு இழுத்துட்டு போய் கோபால் பொருட்படி இருக்கும். கோபால் பொருட்படியா ஒரு பல்லு தேய்ச்சாச்சு. பல்ல தேய்ச்சிட்டு இவரு போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வா நம்ம ஊரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி ஐயோ நானும் ஒன்றும் பண்ணவே இல்லை, இட்லி வாக்கவே இல்லை, எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு விஜயகாந்த் இழுத்துட்டு ஓடுவான். அப்பல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேத்து வந்த தொட்டு தாலி கட்டிட்டு 2 பிள்ளைய பெத்த உடனே பெரிய புடுங்கி மாதிரி வருவானா, உலகமும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுதுப்பா. சபாட் சமாதான் உழன்னு உழைப்பான ஒருத்தன், உழைச்சு முடிச்சு அறுவடையும் எடுத்துவான ஒருத்தன், அறுவடை முடிஞ்சு வந்த பிறகு என்னோடது அப்படின்னு ஒருத்தன் பிடிங்கிட்டு போவான். அதுதான் அவன் பண்ணிட்டு இருக்க. பிரமாதம், அருமை. ஆச்சா. அப்போ அங்கதான் ஒரு கச்சேரியில இளையராஜா இவங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. பிரார்த்தனை பிரார்த்தனை என்னெல்லாமோ பாட்டு பாடுவாங்க நிறைய. இவங்களா பாடல் எழுதிட்டு ஹார்மோனியம் இதெல்லாம் போட்டு, சடங்கு வீடா கல்யாண வீடா இல்ல சும்மா ஏதாவது அப்பனா சின்ன குழந்தை தானே, எல்லாம் கூட்டமா நின்றுட்டு இருக்கும். எனக்கு இது பண்ணுவாரு எம்ஏ காஜா கிட்ட, தூக்கு 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 அப்படின்னா அவர் உடனே அப்படி தூக்கிக்குவாரு. அவர் தூக்கிப்பாரு, இல்லைன்னா அழகசாமி நாயுடு தூக்கிப்பாரு. ஏன் விஜயகாந்தே விறுவிறுன்னு அவன் பாட்டு சர்க்கஸுக்கு, மகாராஜா சர்க்கஸ் பாக்கணுமா, அதுக்காக என்னையும் இழுத்துட்டு ஓடுவான். டைம் முடியறதுக்குள்ள கர இழுத்துன்னு ஓடுவான். என்ன நான் சின்ன குழந்தைய எப்படி ஓடுவேன், எனக்கு கால் வலிக்குது அப்படின்பேன். உடனே படக்குன்னு என்னை தூக்கிப்பான், தீர் ஒரு நடப்பான் விஜயகாந்த். போய் அந்த சர்க்கஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவேன். அப்பல இருந்தே என்னை தூக்கிட்டு போவாங்க. அங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேடை வரைக்கும் போயாச்சு. அதுல ஒரே ஒரு நபர் என்னை ஈர்த்துது. யாருன்னா அது இளையராஜா, ராசையா. அப்ப இளையராஜா என்ற பெயர் வைக்கப்படவில்லை, ராசையா என்ற ஞான தேசிகன். இப்போ எப்படி அந்த நபரை மட்டும் இப்படி கையை காட்டிக்கிட்டே இருக்கேன். யாரு அப்படின்னு இளையராஜாவை தான் அப்படி கூப்பிட்டுட்டு இப்படி காமிச்சுட்டே இருக்கேன். இப்போ பாடுறதுக்கு சினிமால இசைக்கணுமா, ஆமா நான் தான் என்னோட இசை திறமையை அங்க மாத்தி விட போறேன் அப்படின்னு. எனக்குள்ள இருக்கிற இசை திறமைகளை, இசையமைக்கும் திறமைகளை இவருக்கு மாத்த போறேன் அப்படின்னு. ராசையா எப்ப மாத்த வர சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்றேன். இல்ல பஞ்சு வர்ணாசம் இவங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தேன் நான். சரி அப்படின்ட்டு, இது நாளாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி சொல்லியிருக்கேங்க. பஞ்சு வர்ணாசலம் என்ன பண்றாரு, MS விஸ்வநாதன் கிட்ட போயிட்டு பாட்டு எழுதி கொடுக்குறாரு. ஏன் ஒரு மாதிரி தண்ணி வருது,
எம்எஸ்வி வந்து இவர் பாட்டு எழுதி கொடுக்கறத கண்ணதாசனோட பாட்டை நீ திருடிட்டு வந்து போட்டிருக்கேன், ஏதோ இன்சல்ட் நடந்திருக்கு. இவரு என்னைய பஞ்சவர்ணாசலம் என்னை தேடி வராரு, என்னை இந்த மாதிரி இது பண்ணிட்டாரு தெரியுமா, நீ போய் சொல்லு, நானும் இதே இடத்துல இதே சினிமா துறையில சிறந்த கவிஞராக நானும் வருவேன், என்னுடைய பாடல்களும் எல்லாரும் எடுப்பாங்க, இந்த கதை வசனம் எழுதுவேன், படம் தயாரிப்பேன், இயக்குனர் ஆவேன், போய் சொல்லு அப்படின்னு. இவருக்கு ஒண்ணுமே ஓடல, ஏன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்குமா, இப்ப சொல்லிட்டு வா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு போய் அங்க போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. எம்எஸ் கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாச்சு. அதற்கப்புறம் இந்த படம் பொண்ணு ஊருக்கு புதுசு, பொண்ணுக்கு தங்க மனசு. ஆமா, பொண்ணுக்கு தங்க மனசு. இந்த பீரியட் எல்லாம் என்னை பாக்கிறதுக்கு இவங்க எல்லாம் வருவாங்க. பொண்ணுக்கு தங்க மனசு, பொண்ணு ஊருக்கு புதுசு. அதுக்கு முன்ன பொண்ணு ஊருக்கு புதுசு எப்ப எடுக்கிறாரு, விஜயகாந்த இது பண்ணதுக்கு அப்புறம் தான், விஜயகாந்த நடிகர் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் ஆர் செல்வராஜ வந்து நான் படம் எடுக்க சொல்றேன், நீ வசனம் எழுதுறதோட நீ படமே எடுக்கலாம் அப்படின்னு, டைரக்ட் பண்ணலாம் அப்படி வந்துதான் பொண்ணு ஊருக்கு புதுசு. அகல் விளக்கு. ஆமா, அகல் விளக்கு. ஐயோ குழம்புது இருக்கு, கரெக்டா நான் பார்த்து சொல்றேன். ஆமா, அகல் விளக்கு படத்துல தான் நான் சித்ரா பௌர்ணமி உபதேசம் விஜயகாந்துக்கு சொல்லுவேன். இவன் வந்து தினமும் ஒரு நபருக்கு தான் சாப்பாடு போடுவேன்னா, நீ உன் பைசால போடாத, நிறைய பேர் வந்து பாவத்தை பண்ணிட்டு பணத்தை எங்கடா கொடுக்கணும்னு இது பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்ட நிறைய பேர் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பணத்தை நான் உன்கிட்ட கொடுக்க சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன், அந்த பணத்தை வாங்கி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல அண்டர் கிரவுண்ட் கிரிமினல்ஸ் பூரா என்னை தூக்கி போயிடுவாங்க. பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், நீ இவங்களை படிக்க வச்சிரு, நீ இவங்களை இதை பண்ணிரு, நீ இதை பண்ணிரு, நீங்க இந்த அநாத குழந்தைகளுக்கெல்லாம் இதை பண்ணிரு, ஒரு நாளும் பாவம் பண்ணாத, இனிமேலும் உன்னை போலீஸ் வந்து உன்னை நிரபராதின்னு சொல்ல போறது கிடையாது, தேடிக்கிட்டே இருக்க போறாங்க, நீ வந்து கிடையில நீ புண்ணியத்தை பண்ணிக்கிட்டே இரு, என்ன பாவம் பண்ணியோ இந்த இது வந்தாச்சு, அதுக்கு பதிலாக நீ புண்ணியத்தை தேடிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கைடன்ஸ் பண்ணு. அப்படி வந்த பணம் தான் அன்னதானம் பண்ணக்கூடிய அந்த இது விஜயகாந்துக்கு நான் தான் சொல்லியிருந்தேன். சரி, அப்ப இளையராஜாவை வந்து இவர் பஞ்சு அருணாசலம் வராரு. தேவராஜ் மோகன்லாம் என்னை பார்க்க வருவாரு. நாங்க எல்லாரும் தானே அந்த இதெல்லாம் பார்க்க போவோம், அந்த தியாகராஜா ஆராதனை, அதை பாக்குறதுக்குன்னே போவோம். அங்க கூட்டு போவாங்க, ஷூட்டிங் கூட்டிட்டு போவாங்க, இவங்க கூட சுத்தரதான் எனக்கு வேலையே. எம்ஏ காஜா என்னை தூக்கிட்டு போயிடுவாரு, திருமங்கலத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுவாரு. கிருஷ்ணாபுரத்துல நான் ஜாஸ்தி இருக்க மாட்டேன். கிருஷ்ணாபுரத்துல நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதுல தான் வர ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் திருமங்கலம் தான். இவங்க யாராவது என்னை தூக்கிட்டு போயிருவாங்க, கல்யாணம் கச்சேரி ஏதாவது நடக்குதா தூக்கிட்டு போயிருவாங்க. சின்ன குழந்தை அப்ப தூக்கிட்டே போயிருவாங்க. ட்ரெஸ் எல்லாம் அவங்க தான் எனக்கு வாங்கி தருவாங்க. அதுல கிழக்கே போகும் ரயில்ல கூட ஒரு பாட்டு வருமே, ஓரம்போ உக்குமணி வண்டி வருது, வாங்கடா வண்டிய தள்ளுங்கடா, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது கங்கை மரன் போட்டது. அதுல பின்னாடி அந்த ஒரு வண்டி வருமா, ருக்குமணிய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் மதுரை எல்லாம் சுத்தி வருவோம், அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த ருக்குமணி என்னைய நினைச்சுதான் ஆர் செல்வராஜ் போட்டது. அந்த வரிகள் என்னைய நினைச்சுதான் எழுத சொன்னது, வரிகளை எழுதினது கங்கை மரன். இடையில எதையாவது அதை தூக்கி பூத்துறேன், குழம்பிக்கிட்டே இருக்கும். அப்ப கேட்க வராரு. இதுக்கு இடையில இந்த இளையராசா இருக்காருல்ல, நம்ம இளையராசா, உங்க இளையராசா என்ன பண்ணாரு, ஒவ்வொரு இடங்களா போய் திரையில் இசையமைப்பதற்கு உண்டான வாய்ப்பு கேட்டு தன்னோட இசையெல்லாம் இது பண்றதுக்காக போய் இது பண்ணிட்டு இருக்கிறார். இல்ல பஞ்சு அருணாசலம், புலமை பித்தன், செல்வராஜ் 3 பேர் தங்கி இருக்கிற இடத்துல வந்து இவர் வந்து கேட்கிறாரு, யாரு சான்ஸ் கேட்கிறாரு. இவரோ மறந்து போயிட்டாரு, பஞ்சு அருணாசலமும் மறந்தே போயிட்டாரு. சரி, அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எங்க இந்த பாட்டை பாடி காட்டு அப்படிங்கிறாங்க, பாடுறாங்க, போடுறாங்க, பெட்டி இது இந்த டேபிள்லயே இது போட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு, கூட்டு காமிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. சரி, சான்ஸ் வரும்போது சொல்றோம் அப்படிங்கும்போதுதான் தேவராஜ் மோகன் வந்து படம் எடுக்க போறாரு அன்னைக்கிளி படத்துக்கு. சரி, அன்னைக்கிளி படத்துக்கு யாரை எம்எஸ்சியை போடலாமா அப்படின்னு, எம்எஸ்சி வரல, எம்எஸ்சி எல்லாம் போட முடியாது, அதெல்லாம் போட வேண்டாம், அப்ப புதுசா ஒரு இதை போடுவோம். ஏன்னா இவ சொல்லியிருக்கிறாங்க, என் பேரு மீனாட்சி, பஞ்சு அருணாசலம் எனக்கு வச்ச பேரு மீனாட்சி என்ற பகவதி.
மீனாட்சி என்பது அவருடைய மனைவி பேரையே எனக்கு வச்சிருவாரு. பகவதிங்கிறது அவருடைய குலதெய்வம் பேரையே எனக்கு வச்சாரு. புலமை பித்தன் வந்து அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு தமிழ் மீது ரொம்ப பற்றுதல் உண்டு. அதனால எனக்கு தமிழரசின்னு பேர் வச்சாரு. என்னடான்னா அவருடைய மனைவி பேரு தமிழரசியே வந்துருச்சு. இவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு சாவித்திரின்னு பேர் வச்சாரு. அதேதான் செல்வராஜோட மனைவி பேரு சாவித்திரி. எல்லாம் கரெக்டா அப்படியே வரும், அது போல வரும், கரெக்டா வந்துடும். அது யாராரு என்னென்ன பேர் வைக்கிறாங்களோ அதே பேர்லயே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் மனைவி வருதுன்னா என் பேர்லயே வரும். சில பேர் வந்து தன்னுடைய மனைவி பேரையே எனக்கு வச்சுட்டு போவாங்க. அது அப்ப இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இளையராஜா கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவர் மச்சான பாத்தீங்களா அதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவாரு. பாடல் பதிவுக்கு மச்சான பாத்தீங்களா அது வந்து மேடையில பாடும்போது வேற மாதிரி இருக்கும், கிளீட்டா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவர் போடாரு. கரண்ட் போயிடுது. சரி, இதுக்கு முன்னாடி பஞ்சு அருணாசலம் என்ன பண்றாரு, இந்த மாதிரி என்ன இவன் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு தான் என்னை தேடி வருவாங்க, இல்லைன்னா எம்ஏ காஜாட்ட சொல்லிடுவாங்க. எம்ஏ காஜா மங்களசுந்தர் தியேட்டர் ஓனர் போன் பண்ணுவாரு, என்னை கூப்பிட்டு விடுவாங்க. அவங்க அங்கிருந்து பேசுவாங்க. இல்லைன்னா சீனிவாச சர்மா வீட்டுக்கு போன் வரும். நான் எங்க அவைலபிலிட்டியோ அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு போன் வரும். போன் வரும்போது இது பண்ணி பஞ்சு அருணாசலம் லைன்ல இருக்கிறாரு. இந்த மாதிரி புதுசா ஒரு இசையமைப்பாளர் தேவைப்படுது, யாரை போடலாம் அப்படிங்கும்போது அப்ப நான் சொன்னேன், அன்னைக்கு நம்ம போனோம் இல்லையா, பாட்டு கச்சேரி போனோம் இல்லையா, அங்க ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பேரு ஞான தேசிகன் ராசையா அப்படிங்கிற பேர்ல. ஆமா கூட வந்துட்டு சான்ஸ் கிட்டாரு, இரு அட்ரஸ் இருக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடலாமா, போடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. போட என்னோட இசைத்திறமை போற அவருக்கு தான் மாட்டி விட போறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு போய் தேடி போய் இளையராஜாவை கூட்டிட்டு போய் எனக்கு பாடுறாரு. அவர் பேர் இளையராஜான்னு இதுல வச்சிருக்காங்க. அந்த இளையராஜன் பேர் வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. நான் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு போறேன், கருணாநிதி பேர் வச்சிருக்கிறாரு. கருணாநிதிக்கு நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேங்கிறது கருணாநிதிக்கு விஷயம் போயாச்சு. அவர் இளையராஜான்னு பேர் வைக்கிறார். யாருக்கு? எல்லாரையும் விட ராசியாக்கு மட்டும்தான் இளையராஜான்னு பேர் வச்சிருக்காங்க, இத்தனை பேரை விட. ஏன்னா இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்னு நம்பவே முடியாது உங்களால. ஏமானா ஒரு காலத்துல அப்படி. இப்பதான் என்னை கல்யாணம் ஆயாச்சு, இது பண்ணியாச்சு, 10 தாலி அறுத்துட்டா, நொண்டி குழந்தை பெத்துட்டா, இது ஆன்மீகத்து லாயக்கில்ல, இதுக்கு லாயக்கில்ல, தெய்வ சக்திக்கு லாயக்கில்ல, இவளெல்லாம் சேர்த்துக்க கூடாதுன்னு சனாதன தர்மமும் மனுநீதியும் அந்த இந்து மத கூட்டமும் சொல்லிட்டு கிடக்கும். இதுக்கு சிஞ்சா அடிப்பானுங்க முஸ்லீம்களும் கிறிஸ்டின்களும். இவன் சொல்றதுக்கெல்லாம் சிஞ்சா அடிப்பான். சரியா? அடுத்தது வந்தாச்சு அன்னைக்கிளி படம். பாடல் பதிவு ஆரம்பமாகும் போது கரண்ட் போயிடுச்சு. பாடலாம் செட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, கரண்ட் போயாச்சு. அவர் பாட்டு போட்டது சும்மா பிளீட்டா தான் இருக்கும், கமகமெல்லாம் இல்லாம பிளீட்டா தான் இருக்கும். பாட்டு போட்டாச்சு, அப்ப கரண்ட் போயாச்சு. உட்காந்துருக்காங்க கரண்ட் வருது. திடீர்னு பஞ்சு அருணாசலத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, புலமை பித்தனுக்கும் ஆர் செல்வராஜ் 3 பேருக்கும். இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறாரு. கரண்ட் வேற வரலையே, என்ன பண்றதுன்னு 2 பேருக்கும் பொறி தட்டிடுச்சு. ஓ, அந்த பொண்ணு சொன்னால நம்ம வேணா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது. நான் இங்க அக்ரஹாரத்துல குறுக்கு தெரு ஒண்ணு போவோம், எங்க அத்தை வீட்டு வாசல்ல குறுக்கு தெரு ஒண்ணு போவோம். அங்க நான் குழந்தைகளோட 76 ஊருக்கு வந்திருக்கிறேன் நான். இவங்க வந்து நான் அங்க இருக்கிறேன்னா திருமங்கலத்துல இருக்கிறேன்னு தேடுறாங்க, ஆளை விட்டு தேட விட்டுருக்காங்க. அங்கெல்லாம் டெலிபோன் கிடையாது. இந்த லோக்கல்ல ஒரு கடை இருக்கும், தேங்காய் கடையோ ஒரு கடை இருக்கும், ஜவுளி கடையோ. அந்த கடையில சொல்லி அந்த குழந்தைங்க இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்கேன். அப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா 77 3ஆம் கிளாஸ்ல இருந்தா நான் கிருஷ்ணாபுரத்திலே ஒரேடியே தங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் திருமங்கலம் கிருஷ்ணாபுரம் அப்படிதான் போயிட்டு. அப்ப தேடுறாங்க. அப்போ கோமாக்காட்ட சீனிவாச சொல்றாங்க, ஆமா அந்த குழந்தை இங்கதான் இருக்கு, இங்க விளையாடிட்டு இருக்கும். நீ காத்தால இப்ப கூட அந்த கல்யாணி ஒன்னும் விளையாடிட்டு இருந்தாங்களே, சுந்தரகோனார் பேரனும் அவங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஊஞ்சல் காத்தால தூளி கட்டி தருவான். நான் கல்யாணி அதுல உட்கார வச்சு தூளி இப்படி ஆட்டி விட்டு, அவனுக்கு தூளி ஆடணும் ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக தூளி ஆட்டி விட்டு தாத்தாவோட வேட்டி கட்டி தருவாங்க. அதை அப்படியே ஆட்டி விட்டுருக்கு. ஸ்ரீராமு அங்க எல்லாம் இருந்தோம். ஸ்ரீராமும் தூளி ஆடுவான், கல்யாணியும் தூளி ஆடுவான். நான் தூளி ஆட மாட்டேன், இப்படி ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தூளி ஆடுறதெல்லாம் இவங்க முன்னாடி ஆட மாட்டேன். விஜயகாந்த் உயிரெடுப்பேன். விஜயகாந்த் கூட ஊரை சுற்றுவேன்ல, எனக்கு தோழி விளையாடணும், தோழி கட்டி கொடு எனக்கு ஆடணும் அப்படின்னு. அதனால
அரச மரத்து அந்த ஆலமரத்துல வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த வீடுகள்ல வந்து அந்த இதை கட்டி ஃபீடிங் பாட்டில் வேணும்னு கேட்டு அழுவேன். ஃபீடிங் பாட்டில் வாங்கி கொடுப்பான். சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடிங் பாட்டில் வாங்கி கொடுப்பான். ஃபீடிங் பாட்டில் தண்ணி குடிக்கணும்னு ஆசையா இருக்கும். அதெல்லாம் இந்த கதையெல்லாம் இவங்க சொல்லதான் இந்த தூரல் நின்று போச்சு படத்துல தாலாட்ட நான் போற, இதெல்லாம் நான் விஜயகாந்த் கிட்ட பண்ண சேட்டைகள். அது மாதிரி அவனோட கையிலேயே கட்டி கொடுத்து என்னை உட்கார வச்சு ஆட்டுவான். ஃபீடிங் பாட்டில் கொடுமே, ஃபீடிங் பாட்டில் தருவான். இது என்ன ஆசை அப்படிமா, சரிப்போ ஃபீடிங் பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி அழுவோம். ஃபீடிங் பாட்டில் வாங்கி கொடுப்பான். இப்போ என்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கிடையாதுயா, அப்ப தாய்ப்பாலே கிடையாது. தாய்ப்பால் சுரக்கவே இல்லை, உடம்பு ரொம்ப வீக். அதனால குட்டி பால் தான், டின்னு பால். பாட்டில் வாங்கும்போது விப்ரோ பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. விப்ரோ பாட்டில் எடுக்கிறேன், விப்ரோ. இது நம்ம ஃபீடிங் பாட்டில் இது பண்ணது, தூளி ஆடுறது, எனக்கு எங்கேயோ தலையை சுத்திருச்சு. கருப்பா ஒரு உருவம் என்னைய தூளியில உட்கார வச்சு ஆடுறது, தண்ணி கொடுக்குது, தலையை சுத்திருச்சு. அப்படியே உட்கார்ந்துட்டேன் நான். அதனால விப்ரோ பாட்டில் தான் வாங்கியிருப்பாங்க. இவன் விஜயகாந்த். இது பழைய நினைவுகளுக்கு சொல்ல வர. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவனை தூளி ஆட்டிட்டு அங்க போய் உட்காந்துருக்கேன், விளையாடின்னு இருக்கேன். கோமாக்கா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. எனக்கா அப்படின்னு. ஹேமா இளையராஜான்னு ஒரு புதுசா ஒரு இசையமைப்பாளரை வந்து அன்னைக்கிளி படத்துக்கு வந்து தேவராஜ மோகன் வந்து அறிமுகப்படுத்துக்க பாடல் பதிவு நடந்துட்டு இருக்கு. கரண்ட் போயிடுத்து, காத்தால இருந்து போயிடுத்து, இன்னும் வரவே இல்லை. என்னமோ ஆச்சோன்னு, என்னாச்சு நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை பேச சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, போன் டயல் பண்றாங்க. ட்ரங்கால் தானே, அந்த காலத்துலாம் ட்ரங்கால் தான் போடணும். ட்ரங்கால் போடும்போது இவங்க சொல்றாங்க இவங்க இங்கதான் இருப்பா, 10 நிமிஷத்துல கால் பண்ணுங்க அப்படின்னு இவங்க பண்ணணும்னு நினைக்கும் போது பஞ்சவர்ணாசத்துல இருந்து போன் வந்துருச்சு. யார் வீட்டுக்கு? சீனிவாச சர்மா வீட்டுக்கு. சீனிவாச சர்மா வீட்டுல போனே இல்லையே அப்படிம்பாங்க. இப்ப வரேன் கதைக்கு. சீனிவாச சர்மா வீடுங்கிறது இப்ப உள்ள கண்ணனோட வீடு. கண்ணனோட வீட்டுக்கு அடுத்தாப்புல ஒரு பாழடைஞ்ச ஒரு வீடு ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் ராமேஸ்வர் சார் வீடு ஒண்ணு போறோம். ராமேஸ்வர் சார் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இடையில ஒரு அடுத்த வீடு. ஆமா, ராமேஸ்வர் சார் வீட்டுக்கு அடுத்த வீடு. அதுக்கடுத்து ஒரு மாட்டுத்தோடு வரும். அந்த வீட்டுல ராமேஸ்வர் சார் வீட்டுக்கு கீழே வீடு. அந்த வீடு தான் அந்த காலத்துல போஸ்ட் ஆபீஸாக இருந்தது. அந்த வாசல்ல போஸ்ட் பாக்ஸ் டப்பா வச்சிருப்பாங்க. அங்க போஸ்ட் ஆபீஸ்ல டெலிபோன் இருக்கும். அந்த டெலிபோன் அங்க இருந்தா போன் வரவும். அப்ப எம்ஜிஆர் இல்ல இன்னும் வேற யாரோ அந்த இதுல லிங்க்ல உள்ளவங்க எங்கிட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காக டெலிபோன் கனெக்ஷன், உள் கனெக்ஷன் இந்த வீட்டுக்கு கொடுத்து விட்டுப்பாங்க. நைனாமது இந்த பக்கம் சீனிவாச சர்மா வீட்டுக்கும் இணைப்பு கொடுத்துருப்பாங்க. பேரல் மாதிரி ஏதோ கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் போன் இருக்கும், அங்கேயும் போன் இருக்கும். இவங்க போனே எடுக்கக்கூடாது. அவங்க போன் எடுத்து இங்க கொடுப்பாங்க, கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி ஒரு இது பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவர் வந்து சரி 5 மணி வரைக்கும் போஸ்ட் ஆபீஸ் இருக்குமே, போஸ்ட் ஆபீஸை கூட்டிட்டு போயிட்டா யார் போன் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கேயே அந்த மேனேஜரோ யாரோ அங்கேயே தங்கி இருந்தாங்க. நைட்டும் அதே தான், அவருக்கு ஸ்டேயிங் பிளேஸ் அதே தான். அந்த வீடு தான் ஸ்டேயிங் பிளேஸ். காலையில தான் டே டைம் தான் ஆஃபீஸு. அங்கே தங்கி இருக்கிற பியூனோ யாரோ அந்த வீட்டில் தங்கியிருப்பாங்க. அப்போ ஃபோன் வந்தால் கரெக்டாக அங்கே கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இல்லை என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. என்னை கூப்பிட்டு பேசுறதுக்குன்னே அங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பஞ்சவர்ணாசிரத்துலேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி பகவதி, இந்த மாதிரி இளையராஜாவை வந்து பாட சொல்லிப்போம், கரண்டே இல்லை, கரண்ட் போயிடுச்சு, இப்போ என்ன பிரச்சனைன்னு பாரு. அப்படியா? அப்போ பஞ்சவர்ணாசிரத்துக்கு நான் சொல்கிறேன், நீ என்ன பண்ணேன், யாராவது ஒரு பையனை கூப்பிடு. கூப்பிட்டுட்டு உங்க பக்கத்துல எங்கேயாவது குங்குமம் இருக்கான்னு கேளு. யார் வீட்லயாவது குங்குமம் இருக்கும். அந்த குங்குமத்தை பொட்டணத்துல போட்டுட்டு அந்த பையன்கிட்ட சொல்லு, இளையராஜா கிட்ட, இது மூகாம்பிகையுடைய குங்குமம், இது வந்து மூகாம்பிகையின் குங்குமம், இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கோ, கரண்ட் வருதா பார்ப்போம், வச்சுக்கோ, கரண்ட் வருதா பார்ப்போம், மூகாம்பிகை நம்பு, கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, சரி சொல்லிட்டு பக்கத்துல அந்த கண்ணனோ யாரோ ஒரு பையன் போறான். அதே கண்ணா அப்படின்னு கூப்பிட்டாரு. இவன் போறான். போயிட்டு அங்கிருந்து நீ ரகசியமா சொல்றாரு, போன இதுல வச்சுட்டு போய் குங்குமம் எடுத்துக்கிறா அப்படின்னு. இளையராஜாக்கு இது தெரியாது, இவ்வளவு இது நடக்குது. அவர் பக்கத்துல நிக்கல. போயிட்டு எங்கேயோ போய் பக்கத்து வீட்டுல யார் வீட்டுல போய் குங்குமம் எடுத்துட்டு வராரு. சும்மா ஏதாவது குங்குமத்தை எடுத்துட்டு வந்து இளையராஜா கிட்ட
இது மூகாம்பிகனுடைய குங்குமம் அப்படின்னு சொல்லி கொடு. இளையராஜாவை கூப்பிடுறேன். கூப்பிட்டோடனே இவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு, எங்க போன இளையராஜாவை கொடுங்க அப்படின்னு. இளையராஜா லைன்ல வராரு. ஹலோ அப்படிங்கிற, என்ன கரண்ட் வரலையா, கரண்ட் போயிருச்சா, இப்போ உங்களுக்கு இப்போ இசையமைப்பாளராக ஆகணுமா அப்படின்னு. ஆமா. இப்போ மூகாம்பிகனுடைய குங்குமம் இப்போ வரும், மூகாம்பிகனுடைய குங்குமம் இப்போ வரும். அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டா இசைத்துறையில முன்னுக்கு வரலாம். இல்ல கடவுள் நம்பிக்கை இல்ல, நான் சாமியெல்லாம், ஏன்னா இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட், இவங்களுக்குலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டம். அவங்கதான் பாட்டெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, அந்த சில விஷயங்கள் எல்லாம் பரப்புறது இதெல்லாம். அதுக்கு இந்த அரசியல் பாட்டெல்லாம் கூட இருக்கும், சும்மா கல்யாண பாட்டு இருக்கும், அது இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாம் கலந்து வரும். கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவரை நான் அது பண்ண சொல்றேன். மூகாம்பிகருடைய குங்குமம் வருது, அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கிட்டா இசைத்துறையில வரலாம். இல்லைன்னா இப்படி ஒவ்வொருத்தையா கேட்டுக்கிட்டு இந்த அங்க கச்சேரி இங்க கச்சேரி தான் இருக்கும். எப்படி வசதி அப்படின்னு. இல்லை நான் குங்குமத்தை இட்டுக்கிறேன், மூகாம்பிகை சொல்லிட்டு அந்த குங்குமத்தை இட்டுக்கொண்டு. வெரி குட். உங்களை நினைத்து இன்று பௌர்ணமி விளக்கு ஏற்றினேன் மேடம். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. நல்லா வருவீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் போகும். என்னை மட்டும் இல்ல, விஜயகாந்தையும் சேர்த்து நினைச்சுக்கோங்க. அவ ஒரு கிறுக்கி, அவ பேசுறதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்க முடியாது. அவ புருஷன் கிடையாது, விஜயகாந்த் என்னுடைய புருஷன், விஜயராஜன் என்னுடைய புருஷன். கூடவே விஜயராஜனையும் நினைச்சுக்கோங்க, விஜயராஜன் ஹேமாவதி 2 பேரையும் நினைச்சுக்கோங்க, நல்லா வரும். அவ ஒரு டம்மி பீஸ். நானும் விஜயராஜனும் தான் ரதி மன்மதன் காதலர்கள், சித்ரா பௌர்ணமி காதலர்கள், பௌர்ணமி காதலர்கள். எங்க 2 பேரையும் நினைவு காரியம் சக்சஸ் ஆகும். அப்போ என்ன சொன்னேன், எடுத்து குங்குமம் இட்டுக்கு சொன்னேன். இட்டுக்கிட்டாரு. இட்டுக்கிட்ட உடனேயே கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் இரு, போகாத இரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பூர்ண மதக பூர்ணமிதம், நான் சொல்றத பின்னாடியே சொல்லு அப்படின்னு. பூர்ண மதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே சொல்லிட்டு எது இருக்கிறதோ அதிலிருந்து நாம் அதை எடுக்கின்றோம். அந்த எடுத்ததுலேருந்து நாங்கள் செலவழிச்சதுக்கு அப்புறமும் அது இருக்கின்றது, மீதியும் இருக்கு. அந்த அர்த்தத்தை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு மேலெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. தாய் மூகாம்பிகை தான் உன்னுடைய குலதெய்வம், உங்கள் மூதாதையனுடைய குலதெய்வம் தாய் மூகாம்பிகை. இந்த மூகாம்பிகை நீ வழிபட்டாயானால் நான் நீ அப்போ தான் பேசுவேன், யாரையுமே நீங்க நாங்கன்னு பேச மாட்டேன். தாய் மூகாம்பிகை நீ வழிபட்டாயானால் நீ வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வருவேன். இல்லை நீ சொல்லும் போதே எனக்கு மேலெல்லாம் புல்லரிக்குது அப்படின்னு. சரி, இவர் என்ன பண்ணாரு, பாட்டை மறுபடியும் இது பண்ண சொல்லும் போது இவர் கம்போஸ் பண்ண தன்மை வேற, ஆனா பாட்டு ரெக்கார்ட் ஆன தன்மையே வேற. அதுதான் அவர் அப்படி புல்லரிச்சு போய் கொஞ்சம் யார் இந்த குழந்தைன்னு பஞ்சவர்ணாசத்துல கேட்கிறாரு. மச்சான பாத்தீங்களா போட்ட அந்த பாட்டினுடைய நான் போட்டது வேற, இது இங்க ரெக்கார்ட் ஆறது வேறையா இருக்கே அப்படின்னு அவருக்கு புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்தடுத்த பாட்டெல்லாம் போட்டாச்சு. இவர் என்ன பண்ணாரு, உடனடியாக இந்த குழந்தைய நான் பார்த்தாகணும் அப்படின்னு. இந்த விஷயம் கங்கை அமரனுக்கு தெரிஞ்சிருச்சு. யாரு இந்த குழந்தை, நம்ம மச்சான பாத்தீங்களா மேடையில பாடும்போது வித்தியாசம் வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப ரெக்கார்டிங்ல வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் இவங்கெல்லாம் வராரு. பஞ்சவர்ணாசனம் கூட வராரு. எல்லாருமே மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு வராங்க. அப்பதான் மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் என்னை கூப்பிட்டு விடுறாரு. நான் போய் பாக்குறேன். செலக்டி உன்னை பார்க்க வந்திருக்காங்க பாரு. அவரு இளையராஜா அங்க வா அப்படின்னாரு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சினிமா தியேட்டர் ஓனர் இருக்காருல, அவர் காலை அப்படி கட்டி பிடிச்சிட்டேன், இப்படி பிடிச்சுக்கிட்டேன், இப்படி வரமாட்டேன் அப்படின்னு, இப்படி பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு இப்படி அவரை பார்த்தேன். இல்ல அவ புது ஆள்னா வரமாட்டா அவ அப்படின்னு இவர் சொல்றாரு. நிறைய சினிமா தியேட்டர் ஓனர் சொல்றாரு. அப்ப கங்கை அமரன் இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அப்பதான் இளையராஜாவுக்கு சக்தியை மாத்தி விடுறேன். பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோடு பேசலாம். அதான் ரதி மன்மதன் காதல். பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்ட விஷயங்கள், பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள், பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி, அதெல்லாம் சாந்தி பூரணத்துவமான அல்லாஹ்
அனைத்தையும் கடந்து நீங்கி நிற்கின்றான். அந்த அல்லாஹ்வின் சக்தி இருக்கு இல்லையா, அவன் அனைத்தையும் நீங்கி நிற்கின்றான். அவன் எங்க பிறந்தான், எப்போ, அவனுக்கு பிறப்பென்பதும் கிடையாது, இறப்பென்பதும் கிடையாது, எப்போ தோன்றினான் என்பதும் கிடையாது, எங்கு இருக்கிறான் என்பதும் கிடையாது, எல்லா இடத்துலயும் அவனுக்கு திசைகள் என்பதும் கிடையாது. அந்த நிர்வாண சூக்ஷ்மம் பூரா இவருக்கு போயிடும். நிர்வாணம் என்ற ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, அதுவே உண்மை. சொக்கன் மென்ஷன் டியூ இந்த கம்மாக்கு அந்த தன்மை வந்து இவருக்கு வந்து லலிதாசலாமத்துலலாம் நிர்வாண குணங்கள் அதெல்லாம் வரும், நிர்குண வர்ணனை அதெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் அல்லாஹ்வினுடைய தன்மையை குறிக்கும். அந்த தன்மைக்கு பெயர் அல்லாஹ், அந்த தன்மைக்கு பெயர் கர்த்தர். பரிசுத்தமானவராக இருந்தார், பரிசுத்தமானவராக இருக்கிறார், இனியும் பரிசுத்தமானவராகவே இருப்பார். பூர்ணமுதக பூர்ணமிதம் பூர்ணமுதசதி பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசியதே அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அவனுடைய தத்துவத்தை சொல்லி ரதி மன்மதன் காதலர்கள் அம்ப விடுறது ரெண்டு. அந்த பிரபஞ்சம் இயங்கணும் என்றால் எல்லாம் மாயைக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கணும்னா அந்த காம உணர்வு என்பது இருக்கணும், அப்பதான் இனப்பெருக்கம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல தத்துவத்தை நம்ம எல்லாம் அடக்கி இதுக்குள்ள உள்ள இவங்க மாயையில முங்கிட்டாங்கன்னா இது தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காக பிரபஞ்சத்தை தாண்டின சக்திய பேசி பிரபஞ்சத்தை கட்டுப்பட்ட விஷயங்களுக்கு இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை நான் தான் இளையராஜாவுக்கு மூகாம்பிகையின் பெயரில் மாற்றிவிட்டேன். அந்த அவருடைய இதை வந்து தட்டி எழுப்பினேன். ஒவ்வொருடைய மனிதனுக்கும் எல்லாருக்குள்ளேயும் அந்த தன்மை இருக்கும். இந்த உலகத்துல படைக்கப்படாதான் அல்லாஹ் படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கிறான், எல்லாவற்றிலும் நீங்களும் இருக்கிறான். அப்ப எல்லாத்துக்குள்ள இருக்கிறானே அந்த புள்ளைய தட்டி விட்டேன். யாருக்கு? இளையராஜாவை தட்டி விட்டுட்டு அவர் மேலெல்லாம் புல்லரிச்சுது. அந்த இதை சொல்லிட்டு எனக்குள்ள இருக்கிற அந்த இசை திறமைய ரதி மன்மதன் காதல், அந்த அந்த காமம் இருக்கு இல்லையா, அந்த காமமானது உலகத்தை ஆட்டிவிக்கிறது. அந்த காமம் கொஞ்சம் பெசிகிடுச்சுன்னா அரக்கத்தனம் ஆயிடும், முறையான காமமா இருந்தா தெய்வீகத்தன்மையோட போகும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவருக்கு அப்படியே தலையை சுத்திருச்சு. கங்கை மரம் உட்கார்ந்துருக்காரு, இவருக்கு வந்து அவருக்கு அவ்வளவு நேரம் உபதேசம் பண்ணி சக்தியை மாத்தி விட்டேன். இனி நீ எந்த ஒரு ஒன்ன அறியாமலேயே நீ நோட்ஸ் எல்லாம் நீ போடுவ, உனக்கே தெரியாது. இந்த சூழலுக்கு இந்த ராகம், இந்த ராகத்துக்கு இந்த இது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இளையராஜாவுக்கு மாத்தி விட்டது நான். இதெல்லாம் அப்புறம் கங்கை மரன் எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. எப்படி ரதி மன்மதன் அந்த அந்த இசையினுடைய இசைய கந்தர்வ புராணம், கந்தர்வ தன்மை, இசைத்தன்மை, இசை கந்தர்வ தன்மை, அந்த காமத்திலிருந்து விலகுதல், உசுரோடு இருந்தும் உயிர் இல்லாமல் இருத்தல், உயிர் இல்லாம போயிடுச்சு ஆனா உசுரோட இருக்கு, இந்த தன்மைகளை பூராத்தையும் இப்ப எனக்கு சொல்ல வரமாட்டேங்குது, அப்ப கரெக்டா சொன்னேன். சொல்லிட்டு அத்தனை விஷயங்களையும் இளையராஜாவுக்கு மாத்தி விடுறேன். இனிமே உன்னோட இசைக்குள்ள நான் இருப்பேன், நீ போய் மூகாம்பிகை வழிவிடு, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. வீணை வந்து நரம்பு இசை, வீணையினுடைய அவதாரம். ஒரு மனிதன் அவதாரம் எடுத்து வந்தால் எப்படி இருக்கும்? கிடைக்கும் உங்கள் அருளால், என்னோட அருள். அந்த பௌர்ணமி நல்லா இது பண்ணிக்கோங்க, நான் என்ன சாமியா? கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். அப்போ சொல்லி முடிச்சாச்சு மூகாம்பிகை கோயிலுக்கும். அப்புறம் கங்கை மரனுக்கும் சில விஷயங்கள் பேசினேன், வீணையினுடைய தத்துவத்தை பேசினேன். நரம்புகளை, மனிதனுடைய நரம்புகளை இது பண்றது, அந்த வீணையினுடைய தத்துவத்தை இளையராஜாவுக்கு உபதேசிக்கிறேன். உபதேசிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு புல் அரிச்சிருச்சு அவருக்கு. அப்பதான் கேட்கறாங்க, இவளுக்கு நான் என்ன கொடுக்கலாம், குருதட்சணையா என்ன கொடுக்கலாம்னு கேட்கும்போது என்னோட பெயர் என்னன்னு கேட்கும்போது தேட்டர் ஓனர் சொல்றாரு, பெயரெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்போ இவருக்கு வந்து சிப்லா கட்டை, கங்கை மரனுக்கு சில விஷயங்களை சொல்றேன். அவருக்கெல்லாம் புல்லரிச்சிருச்சு. கூட பாஸ்கர்னு ஒருத்தர் வந்திருந்தாரு, அவருக்கு சொல்லியிருந்தேன். பஞ்சவரணாசலம் வந்திருந்தாரு, எல்லாரும் உங்களுக்கெல்லாம் மாத்தி விட்டேன். பஞ்சவரணாசலம் செல்வராஜ், எப்படி இவருக்கு இந்த விஷயத்துல எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது அப்படி இவங்கெல்லாம் வந்திருந்தாரு. அந்த இளையராஜா போயிருக்காரு, மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்கிறாரு. இவ சொன்னது உண்மையா என்ன பார்ப்போம். அப்பதான் இவருக்கு நம்பிக்கையில உள்ள போக 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 நான் அவரை தொடும்போது ஏற்பட்ட அதே சிலிப்புகள், தெய்வீக உணர்வுகள் மூகாம்பிகை கோயிலுக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது அதே உணர்வுகள் சுத்தி வரும்போதெல்லாம் வந்துருச்சு. அப்பதான் உணர்றாரு, நம்மள எல்லாரும் மீறி ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி வந்து மனிதர் ரூபத்தில் தான் வரும்,
அப்படிங்கறத அவர் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த விஷயத்த முந்தானேத்திக்கு என்ன ரமண மகரிஷி அந்த இதுல பேசியிருக்கிறாரு. ஒரு காலத்துல மூகாம்பிகையினுடைய இதுல அந்த இது கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்து இவர் நோட்ஸ் எழுதுறாரு. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இனிமே எல்லாரும் நீ உன்னுடைய உன் வசத்துக்கு ஆள்படுவார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். அந்த தன்மையை நான் தான் மாத்தி விட்டு இருக்கிறேன். இவர் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இவருக்கே தெரியாது. எல்லாரும் கேக்குறாங்க, இப்படி ஒரு நோட்ஸ் எப்படி இவங்களால எழுத முடியுது? இவருக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இளையராஜா மட்டும் குலத்தளவே ஆகுமாம் பண்பு. என்னதான் ஒருத்தனை நீ நல்லா இது பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கொண்டாலும் குரு துரோகி தான். அதுக்கு உதாரணம் இளையராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா, கங்கையமரன் இந்த ரெண்டுமே என்னைய மறந்துட்டாங்க. கடலூர் கிருஷ்ணாபுரம் ஹேமாவதியை மங்களசுந்தரி தியேட்டர் எம்ஏ காஜாவும் தியேட்டர் ஓனரும் வளர்த்த அந்த ஹேமாவதியை, இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத்தந்த, இசைக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை கற்றுத்தந்த ஹேமாவதியை அவங்க மறந்துட்டாங்க. நன்றியற்ற ஜென்மம், குரு வஞ்சகம், குரு துரோகம், குரு வஞ்சகம், குருவை மறைத்தல். இவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ஃபெயில் ஆகும், தொழுநோய் வரும், உடல் உபாதைகள், வெளியில மூளையில விபத்து ஏற்பட்டு மண்டையில பாதிக்கப்படும். குருவை மறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய இதெல்லாம் நான் சொல்றேன். கிட்னி ஃபெயில் ஆகும், ஹார்ட் ரொம்ப பாதிக்கப்படும், அப்புறம் ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்படும். இதெல்லாம் குரு துரோகம். உள்ளுக்குள்ள குரு எத்தனை வச்சுட்டு அதை மறைச்சிட்டு வேற ஒருத்தர் பேரை சொல்றது. இவர் என்ன பண்ணாரு, அடுத்து பாடல்கள் எல்லாம் வர 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 சக்சஸ் ஆகுது. 6 மாசத்துக்குள்ளே 200 படத்தை போட்டாரு. இதெல்லாம் யாரால? ஹேமாவதியால. அவர் எனக்கு ஜனனின்னு பேர் வச்சாரு. இவர் எனக்கு கங்கான்னு பேர் வைக்கிறாரு. இவங்க பாடல் எழுதுறது இதெல்லாம் நான் இது பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த பாட்டு படம் இது பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இருந்தது ஞானம் இழந்தது தள்ளி போய் பிறந்தது தொழிலாளம் அழைப்பதாலே நானும் இறைவனே புதுராகம் அழைப்பதாலே நானும் இறைவனே விரலிலும் குரலிலும் மரங்களின் நாட்டியம் அமைச்சே நிழல்கள் அப்படின்னு ஒரு படம் பாரதி ராஜா எடுக்கிறார். பாரதி ராஜாவா யாரு? அந்த படம் எடுக்கிறார். சரி, அவர்தான். வருதா? நிழல்கள் படம். அந்த படத்துல வைரமுத்துக்கு பொன்மாலை பொழுது அந்த பாட்டு அவர் பாடுறாரு. பொன்மாலை பொழுது அதுல வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் உலகம் தெரியாது. தாரரம் தாரரம் தாராரா தனதனம் தன்னம். அந்த பாட்டு எனக்கு அம்னீஷா தெளியறதுக்கு இந்த பாடலும் ஒரு காரணம். நான் ஊஞ்சல் கார்டன்ல போய் ஊஞ்சல் ஆடி இந்த பாட்டெல்லாம் பாடி, ஏன் நம்ம என்ன அறியாம இந்த பாட்டெல்லாம் பாடுறோம், சோலை குயிலே காவலை கதை இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு போது தெளிய ஆரம்பிச்சிருச்சு, அம்னீஷா தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாட்டு ஏழ்கள் படத்துல சந்திரசேகர் கற்பனை, சந்திரசேகர், ஏழ்கள் ரவி, ஏழ்கள் படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நான் தான் திருப்புமுனை. எல்லாரும் கடலூருக்கு என்னோட ஆசீர்வாதம் பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல நடிக்க வந்தாங்க. அப்போ சந்திரசேகர்ட்ட கேட்கலாம், தியாகுட்ட கேட்கலாம், அப்புறம் பாலைவன சோலை தியாகுட்ட கேட்கலாம்.
இவர் பேர் என்ன, ராஜசேகர்கிட்ட கேட்கலாம். அவர் கூட இன்னொரு நடிகர் ஒருத்தர் வருவாரு, அவர் பேரு மறந்து போச்சு எனக்கு, கைலாஷ்நாத். அவர்கிட்ட கேட்கலாம், இவங்ககிட்ட எல்லாம் கேட்கலாம் இந்த பொண்ணு சொல்றது உண்மையா அப்படின்னு. இந்த பொம்பளை சொல்றது உண்மையான்னு கேளுங்க. ஓ மத்தி கேளுங்க. அப்போ சந்திரசேகர் வந்து ஒரு கற்பனை உலகத்துக்கு போறாரு. அதுல போகும்போது அப்ப இளையராஜா வந்து அந்த பாடல பாடுற மாதிரி ஒரு காட்சி வேணும் அப்படின்னு சொல்லும்போது இளையராஜா வந்து இப்ப சொல்றாரு, எனக்கு இந்த இசை பிரவேசத்துக்கு காரணம் அந்த பொண்ணு தான், அதனால இந்த காட்சியை வந்து எப்படி நடிக்கணும் அப்படிங்கறத அந்த பொண்ணே நடிச்சு காட்டட்டும், நான் அத மாதிரி பண்றேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுதான் அதே மாதிரி எனக்கு இந்த காலில் இப்படி வச்சாங்க, ஊருக்கு எடுத்துட்டு வந்தாங்க, பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பாட்டை கொண்டுட்டு வராங்க, அந்த காலில் இப்படி வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் இதுதான் பாட்டு, நீ தான் பாடகி, எப்படி நீ இந்த பாடல் வரிகளை நீ பாடுவ, நீ பாட்டுக்காவே அப்படின்னாரு. அதே மாதிரி வசந்த காலம் அந்த பாடல் வரிகளை பாடிட்டு அதே ஆக்ஷனை நான் எப்படி அந்த ஆக்ஷன் பண்ணேனோ அதே ஆக்ஷனை இளையராஜா பண்றாரு. இந்த நிகழ்ச்சி நடந்தது உண்மையா இல்லையான்னு பற்றி கேட்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு தர்மபத்தினி ஒரு படம், அந்த படத்துல வந்து இது வரும், நான் தேடும் செவ்வந்தி போவிது ஒரு நாள் பார்த்து வந்தையில் போட்டது போயிது வாசம் ஓமினி காதல் தேசம். இந்த பாட்டுக்கும் நான் தான் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வரும்போது கடையில் கொண்டு வந்துட்டாங்க, இந்த கோவிலுக்கு கொண்டு வந்துட்டு அந்த பாட்டை கொடுக்குறாங்க. நானா எப்ப பார்த்தாலும் விளையாட்டு புத்தி அந்த பாட்டை இது வச்சுட்டு பாட்டை ரெக்கார்ட் போடுறாங்க. நான் தேடும் சிவந்தி போகுது, அங்க இருந்து வந்தாரு எம்ஏ காஜா, ஒழுங்க பாடு ஒழுங்க பாடு ஒழுங்க பாடு ஒழுங்க பாடு விளையாடாத ஒழுங்க பாடு ஒழுங்க பாடுன்னு ஆக்ஷன், நீ எப்படி ஆக்ஷன் பண்றியோ அப்படித்தான் இளையராஜா பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒழுங்காரு அந்த பாரு கேமரா ஓடிட்டு இருக்கு, இப்படி ஒழுங்க பாடலைன்னா அடி வாங்க போறாரு. அதுதான் நான் தேடும் செவ்வந்தி போவேது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது, இதேதான் அந்தியில் போட்டது போயிரு வாசம் ஓமினி காதல் தேசம். அதே என்னோட அதே ஆக்ஷன் 2-3 ஷூட்டிங் எடுத்தாங்க, அதை போய் இளையராஜாட்ட போய் காட்டுறாங்க, அதே மாதிரி ஆடுறாரு. அந்த படம் வெளிவந்த உடனே அந்த பாட்டை எனக்கு போட்டு காமிக்கிறாரு சினிமா தியேட்டர்ல படம் ஓட்டுறவர். இந்த பாரு இந்த பாட்டு எடுத்தாச்சு, அந்த படம் நான் படமே பார்க்க மாட்டேன், இப்போ தர்மபத்தினி படம் போட்டு காட்டுறாங்க, கார்த்திகோட படம். அப்போ கார்த்திக் என்னை சந்திக்க வரும்போது இந்த படத்துல ஒரு பாட்டு வருமா அப்படின்னு, ஆமா அது நான் தான் நடிச்சேன் தெரியுமா அப்படின்னு கார்த்திக் நிஜமாவே சொல்றேன். ஆமா இளையராஜா வந்து அந்த மாதிரி பண்ணால அது நான் தான் பண்ணி, எங்க அது மாதிரி பண்ணிக்காட்டு என்னை சந்திக்கப்போம். என்னை மணிவண்ணன், கார்த்திக், சந்திரமௌலி இவங்கெல்லாம் சந்திக்க வருவாங்க, அடிக்கடி சந்திக்க வருவாங்க. என்ன கேலி, நாங்க 4 பேரும் சேர்ந்தா போறோம், என்ன கேலி சிரிச்சு உருண்டலாம், அப்படி நல்லா டூட்டி அடிப்போம், கபடியெல்லாம் விளையாடுவோம். எனக்கு நான் தோத்து போனா அழுவேன், அதனால இவங்க 3 பேரும் தோத்து போற மாதிரி நடிப்பாங்க. நான் தான் ஜெயிச்சே அப்படின்னு கார்த்திக் கல்லாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்பாரு. நாங்க அந்த வயக்காட்டுல நாங்க 2 பேரும் அவங்க 2 பேரு கபடி விளையாடுவோம். மணிவண்ணன் அவங்க வயசு என்ன என் வயசு என்ன கபடி விளையாடுவோம், கோலிக்கா விளையாடுவோம். நானும் விஜயகாந்தும் கோலிக்கா விளையாடுவோம். அதே மாதிரி நீ விஜயகாந்த் கூட கோலிக்கா விளையாண்டல, என் கூட கோலிக்கா விளையாடு அப்படிம்பாரு மணிவண்ணன். சரிவா கோலிக்கா விளையாட்டு கோலிக்கா விளையாடிட்டு இருப்போம். அது ஒரு நல்ல இது. அந்த இப்ப என்னடான்னா இது காலங்கள் செல்ல 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 ஏஆர் ரகுமான வந்து நான் வந்து இசைக்கு அனுமதி கொடுத்துட்டேன். எஸ் ஏ ராஜகுமார், சிற்பி இவங்களுக்கெல்லாம் வந்து இளையராஜாவுக்கு எந்த ஒரு இசைத்தன்மையை பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசி அந்த இதக்கூடிய அந்த தன்மையை அதான் அவ அப்பாட சொல்றேன், நான் எஸ் ஏ ராஜகுமாரோட அப்பா கிட்ட சொல்றேன், இளையராஜாவுக்கு எந்த தன்மையை மாத்தினா அதே தான் உன் பையனுக்கு மாத்தி விட போறேன்னு அவர் சேகர் அப்பா பேரு. சந்தோஷமா இருக்குமா என் பையனுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்மைகளை பூரா எங்களுக்கு மாத்தி விட்டது. இளையராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தனக்கு போட்டியா ஏஆர் ரகுமான் வந்துட்டார் அப்படின்னு உடனே
இன்னும் கொஞ்சம் பொறாமை திருவுருவம்னா அது இளையராஜா தான் அப்படிங்கறத நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பொறாமைன்னு நேத்தி தான் எனக்கு கனவுல தெரிஞ்சுது. ஏன் அவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு. ஏன் இந்த ரமண மகர்ஷியை போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோன்னு நீ மாத்தி விட்டல, திலீபனா ரஹ்மானா மாத்தி, நான் தான் முஸ்லிமா மாற சொன்ன நபர் நான் தான். மாத்தலாமா? நிஜமா சொல்றேன், இவரை முஸ்லிமா மாத்தி விட்டுலாமா? மாத்தி விட்டுலாம், மாத்தே அப்படின்ட்டு அம்மாட்ட போய் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்றாரு, முஸ்லிமா மாறினாதான் ஈஸியா மாத்த முடியுமா சொன்னோடனே அம்மா சரிட்டாங்க. உனக்கு வாழ்க்கை உனக்கு வாழ்க்கை வரணும்னா நீ மாறிக்கோ. அந்த நபர் சொன்னாதாமா எல்லாமே கேக்குறாங்க. அந்த நபர் சொல்லிட்டாங்க முஸ்லிமா மாற போறேம்மா. அப்படிதான் நான் முஸ்லிமா மாத்தினேன். ஏறம்மா என்ன குறை வந்துருச்சு அவருக்கு? நல்லாதான் இருக்கிறாரு, அருமையா இருக்காரு. இஸ்லாத்துல அவர் மாறிட்டாப்ல, எதுலயும் குறைஞ்சு போலையே. இந்த மதத்துக்கு மாறிட்டோம் என்பது தவறல்ல, எப்படி வாழறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நாம அதை இட போடணும், விமர்சிக்கணும். நீ முஸ்லீமுக்கு மாறிட்ட, கிறிஸ்தவத்துக்கு மாறிட்ட அப்படிங்கறத தப்பா சொல்றதை விட, நீ மாறியும் நீ திருந்தலையா, நீ மாறிட்ட நல்லா வந்துட்டியா, நீ மாறி நல்லா வா, உன் வாழ்க்கை நல்லா போகுதா, சரி அப்படியே அப்படி இருக்கு. நல்லா இருக்காரு. அந்த கோபம் இவர் என்ன சொல்றாரு, ரமண மகரிஷி அதுக்கு முன்னாடியே கொரோனா டைம் நினைக்கிறேன், அப்ப கூட இயேசுநாதர் உயிர் தேடவில்லை, ரமண மகரிஷி தான் இது பண்ணாரு. நான் கேக்குறேன் இளையராஜா கிட்ட, ஒவ்வொரு இடமா போய் 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 எனக்கு பாடத்துக்கு சான்ஸ் வேணும் சான்ஸ் வேணும் சான்ஸ் வேணும் கேட்டுட்டு இருந்தீங்களே, அப்புறம் இவருக்கு தான் கொடுக்கணும். எம்ஏ காஜால இருந்து நைனா முகமதுல இருந்து இந்த ராசையாங்கிற ஞானதேசிகன் கொடுங்க தெரிஞ்சு நான் பேசிட்டு போயிருக்கேன்னு தெரிஞ்சப்பறம் இளையராஜான்னு பட்டம் வைக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த நபர் இந்த மாதிரி பண்ணும்போது, அன்னக்கிளி படத்துல கரண்ட் போனதை கரண்ட் பகர வச்சது, இப்படி ஒரு தெய்வீகமான ஒரு விஷயத்த கொடுத்தது ரமண மகரிஷியா, இல்ல அந்த பாலத்துக்கிட்ட ஒரு தாயம்மா பேயம்மாவை பார்த்தேன் அப்படின்னு அவங்கதான் இவரோட இசை பிரவேசத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தாரா? அன்னக்கிளி படத்துல அந்த இந்த படத்தோட அந்த எஸ் நிழல்கள் படத்துல அந்த ஆர்மணி பெட்டியில குயில்னு இருக்கும். அந்த குயில் சோலை குயிலே காலை கதிரே அந்த போடுல அது எனக்கு அவர் குயில்னு பேர் வச்சிருக்கிறாரு. அந்த குயில் என் நினைவாக எழுதப்பட்ட குயில். குயில், மயில், புறா, மைனா, மான், கவரிமான் எல்லாம் எனக்கு அந்த கவிஞர்கள்லாம் தமிழ் மேல பற்றுள்ள உள்ளவங்க எல்லாம் எனக்கு இந்த மாதிரி பேர் வச்சுட்டு போவாங்க. இளையராஜாட்ட கேக்குறேன், நன்றி கட்ட குரு வஞ்சகி ஷடங்காதி வேதோ முகே சாஸ்திர வித்யாம் தவித்வாதிகத்யம் சுபத்யம் கரோதி மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததத்யம் 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 ததத்யம். கச்சும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடும் கனவானதவம் பெற்றும் தெளியார் பிழையன் நிலவம் பெருகும் பிழையேன் பேச தருமோ பச்சும் வைர படைவாழ் வைர பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே வச்சாத அருச்சுணையே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. மூகாம்பியை வணங்கச் சொல்லி உங்களுக்கு புல்லரிப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த மூகாம்பிகை பக்தராக இருந்தாராம். அந்த இப்ப இல்லையாம், ஒரு காலத்தில் இருந்தாராம். அப்ப ரமண மகரிஷி புக்க பார்த்தாராம். ரமண மகரிஷிக்கு மாதிரி என்னையா கதை விட்டுட்டு இருக்கிறீரு, நன்றி கெட்ட ஜென்மமே. எங்கேயாவது ஒரு இடத்துல உன் மீட்டிங்ல ஒவ்வொரு இடத்துல மைக்க பிடிச்சிட்டு வாயில வந்ததெல்லாம் வளர தெரியுதுல, ஒரு இடத்துலயாவது எங்கள் வாழ்வின் திருப்புமுனை எனக்கு அன்னக்கிளி படத்துல கரண்ட் போச்சு, மூகாம்பிகை இந்த மாதிரி குங்குமம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, இட்டுக்கிட்டே காமாட்சி மூகாம்பிகை தான் உன்னோட குலதெய்வம்னு சொல்லிச்சு. எங்க அந்த ஹேமாதி பேரை சொல்லியிருப்பாரா? நன்றி கெட்ட இளையராஜா குருவஞ்சகன். வெக்கமல்ல? குலத்துக்கு தக்கனதா புத்தி போகும். எல்லாரும் இசையத்தான் நேசிக்கிறாங்க. இளையராஜா போடக்கூடிய பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசி அந்த தெய்வீக தன்மை உள்ள இசையைத்தான் மக்கள் எல்லாரும் ரசிக்கிறாங்க. எப்படி பேப்பர்ல வந்துதான் ஒரு தலித் கர்நாடக இசையை திரைக்கு அமைப்பதா, ஒரு தலித் ஒரு பறையன் அமைப்பதான் சுப்புடு ஆனந்த விகடன்ல கமெண்ட் போட்டாரே, விமர்சனம் எழுதினாரே. அப்ப அந்த சுப்புடு கூப்பிட்டு நான் தானே வாயடைச்சேன்.
சூரிய உபனிஷத்து நான் சொல்லி கொடுத்தேன்ல உனக்கு, இளையராஜாவுக்கு சொன்ன அதே சூரிய உபனிஷத்து அவருக்கும் சொல்லி, இசைக்கு எல்லாருக்கும் உண்டு, இசை எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி தானே இளையராஜாவை செலக்ட் பண்ணி இப்படி ஒரு அற்புதமான விஷயத்த கொடுத்து, ஜாதி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு விஷயத்த கொடுத்து இவ்வளவு தூரம் முன்னு கொண்டு வந்திருக்கேன். என் பேரை எங்கேயுமே சொல்லாம மூகாம்பிகையோட பக்தரா ஒரு காலத்துல இருந்தாராம். இப்ப ரமண மகரிஷி எவ்வளவு கிழிச்சாரு. ரமண மகரிஷி தான் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி லூஸ் டாக் பண்ணினப்போ நான் தானே வந்து எல்லாரோட வாயை அடைச்சேன் பேஸ்புக்ல போட்டு. ரமண மகரிஷி வந்து வாயை அடைச்சாரு. இதுக்கெல்லாம் நீங்களாம் திருந்த மாட்டீங்க இளையராஜா. ஏன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு நான் இந்த மாதிரி கொண்டுட்டேங்கிற அந்த பொறாமை எண்ணத்துல தான். அப்புறம் 1000 படங்கள், 1000வது படம், அந்த படத்தினுடைய பேரு தாரை தப்பட்டை. அந்த தாரை தப்பட்டை படத்துல எங்கேயாவது என்னை இந்த இசை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தின அந்த சிறு பெண் ஹேமாவதி, கடையனூர் சினிமா தியேட்டர், மங்களசுந்தர் தியேட்டர் ஓனர், அந்த இயக்குனர் எம்ஏ காஜா வளர்த்த பொண்ணு, அந்த ஹேமாவதி, அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நான் ஜனனியின் பேர் வச்சேன். சொன்னீங்களா மிஸ்டர் இளையராஜா? நன்றி கேட்ட ஜென்மமே, குரு துரோகி, குரு வஞ்சகி. பணம் வர 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 திவறு கொடுதுன்னு உலத்தளவே ஆகுமாம் பண்பு. இங்கதான் என் வார்த்தையை விட வேண்டி வருது. வார்த்தைய இசைக்கு ஜாதி மதம் பார்க்க கூடாது. இசைக்கு எல்லா ஜாதிக்கும் போறதுக்கூடிய, ஆனால் யாருக்கு கொடுக்கிறோம் என்ற தனிப்பட்ட நபரின் பண்பையும் தன்மையும் பொறுத்து இருக்கு அப்படிங்கிற அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது இளையராஜா. அவன் இந்த ஜாதியில பிறந்திருக்காங்கிறது தப்பு இல்ல, ஆனா நன்றி உணர்வு இல்லாம இருக்கான் பாரு, அதுதான் தப்பு. அந்த ஒருவனுக்கு கீழ் ஜாதியில் பிறந்தான், தலித் என்று அழைக்கப்படுகிறான், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறான், சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒருவனுக்கு இசையை கொடுத்து அவனை இந்த மாதிரி நல்ல முன்னுக்கு கொண்டு வந்தா நன்றியோட இருக்கணுமா வேண்டாமா? இசை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க மட்டும்தான் இருக்கணும். ஏஆர் ரஹ்மான் வரக்கூடாதோ? எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு கொடுக்க கூடாது? மனோஜிக்கு என்ன கொடுத்துட்டேனா, அவரு கொடுத்துட்டேனா? இவர் அந்த கோபத்தை புறம் என்னைய வெறுத்து கழிச்சு கட்டினீங்க, என்னைய புதைச்சிங்க, மூகாம்பிகை வெறுத்தீங்க. இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? குரு துரோகி, குரு வஞ்சகின்னு இதே உலகம். உங்களை யாருக்குமே பிடிக்காது மிஸ்டர் இளையராஜா. யாருமே உங்களை ஏத்துக்கல. உங்களோட இசைக்கு தான் எல்லாரும் மரியாதை கொடுக்கறாங்க, தெரியுதா? அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட குணம், நடை, உடை, பாவனைகள், உங்களுடைய தனிப்பட்ட குணம், தனிப்பட்ட குணத்தினுடைய பேச்சுக்கள் எதுவுமே மக்களுக்கு பிடிக்காது. உங்கள்ட்ட எந்த ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இளையராஜா இசையமைப்பார். அந்த ஒரு நல்ல இசைனால அந்த தன்மைக்கு, இசைக்கு மட்டும்தான் உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க. ஆனா அந்த ஹேமாவதிய என்னுடைய குணம், என்னுடைய பேச்சு, என்னுடைய நல்ல மனசு, சீர்கொண்ட பார்வை, நேர்கொண்ட பார்வை, தீர்க்கமான பார்வை, பின்னாடி வரக்கூடியது, அதுக்குதான் எனக்கு வந்து மதிப்பு கிடைச்சிருக்கு. எங்கேயுமே எனக்கு பிராமண திமிரு இருக்காது. எல்லா ஜாதிக்காரங்களையும் நான் அணைச்சு கொண்டு போவேன். அப்படிப்பட்ட இந்த ஹேமாவதியை மறந்துட்டு ரமண மகரிஷியை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. குரு துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்க குரு வஞ்சகம் பண்ணிட்டீங்க மிஸ்டர் இளையராஜா. மிஸ்டர் இளையராஜா அவர்களே, காப்பி ரைட் வாங்குறது, துட்ட பிடுங்கிறது, அதை பிடுங்கிறது, காப்பி போட்டு பாடல் இசையமைச்ச உங்களுக்கு தான் உரிமை இருக்குது. காப்பி ரைட்ஸ் கேக்குறீங்களே, உங்களை உருவாக்கினேனே. அன்னக்கிளி படத்தின் மூலமாக மூகாம்பிகை தான் உங்களுக்கு குலதெய்வம், அது இது கோவிலுக்கு அந்த போய் இது பண்ணுங்க, பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசி அந்த இசையை எடுக்கக்கூடிய அந்த தன்மையை உங்களுக்கு நான் கொடுத்தேனே. எனக்கு எந்த காப்பி ரைட் தர போறீங்க? எனக்கு என்ன தர போறீங்க நீங்க? எனக்கு நீ ஒரு மாதிரி நீங்க தந்துதான் எனக்கு விடியணும்னு அவசியம் இல்ல. ஆனால் என் பேரையும் சொல்லல. ஏன் மூகாம்பியை வெறுத்துட்டு ரமண மகரிஷி பின்னாடி போனீங்களே? அன்னைக்கு ஒவ்வொரு இடமா போய் பிச்சை எடுக்கும்போது ரமண மகரிஷியா வந்தாரு. ரமண மகரிஷியா அவங்கள வந்து கூட்டிட்டு போய் தேவராஜ் மோகன் கிட்ட கொண்டு வந்து விட்டாரு. இவரை இசைக்கு போட சொல்லுங்க அப்படின்னு. பஞ்சவர்ணாசலத்துக்கிட்ட இந்த ராசையா, இந்த ஞான தேசிகன் அவனை கொண்டு போய்
தேவராஜன் மோகன்ட்ட விடு அப்படின்னு சொன்னது நானா இல்ல ரமண மகரிஷியா? என்னமோ பகவான் துணை நின்னார், பகவான் துணை. இவ்வளவு முடிச்சு இடையில வந்த ரமண மகரிஷிங்கிற ஒரு அறிமுகம் மாறாராம். இவரை இசைத்துறையில அறிமுகப்படுத்தி வெளிநாடெல்லாம் போய் பணத்தை நல்லா கொட்டி கொட்டி சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம், ரமண மகரிஷின்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மூகாம்பிகை தூக்கி எறிவாராம். அந்த ஹேமாவதிக்கு காரணம் நான் ஏஆர் ரகுமான நுழைச்சேனா, எஸ்.ஏ. ராஜகுமார், அப்புறம் என்ன மனோஜிக்கியா, இன்னும் யார் யாரு இவங்களெல்லாம் உள்ள நுழைச்சேனா, சிற்பி, இவங்கள அந்த கோபத்தை மூகாம்பிகை மேல காட்டிட்டு என் மேலையும் காட்டிட்டு ரமண மகரிஷியை தலையில தூக்கி வச்சுட்டாரு. ரமண மகரிஷியை கும்பிடுவது என்பது வேறு. ரமண மகரிஷியை கும்பிடுவதால் ஏறி வந்த ஏணியை எட்டி மிதிப்பது என்பது வேறு. You had done a sin. You and Gangai Amaran both are very worst persons. அவரும் அப்படிதான், கங்கை அமரனும் அப்படித்தான். எங்கேயாவது என்னை பத்தி சொல்லிருப்பாரா? ஹேமாவதிங்கிற பொண்ணு மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர், அந்த குழந்தைய வளர்த்தாரு எம்ஏ காஜா, இயக்குனர் எம்ஏ காஜா, அந்த அமைச்சர், அந்த அதிமுகல இருக்கிற நைனா முகமது ஒரு குழந்தைய வளர்த்தாரு. என்னை சொல்லிருப்பீங்களா? நன்றி கெட்ட ஜென்மங்களா. உங்களுக்கு இருக்கு, தொழுநோய் வரும், கையெல்லாம் அழுகி போய், முகமெல்லாம் போய், புத்தி சுவாதீனம் இல்லாம போய், நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற அத்தனை பணமும் உங்களை விட்டு போகும். எப்படி மோகன்ஜி, இயக்குனர் மோகன்ஜியை நேர்ல சந்திக்காமலேயே வெறும் போட்டோ மூலமாக ஊடுருவி பார்த்து, மேடம் நான் திரௌபதியின் படம் எடுக்கணும், ஏற்கனவே பழைய வண்ணாரப்பேட்டையின் படம் எடுத்துட்டேன், அந்த படம் எடுத்து நஷ்டமாயி போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மெசஞ்சர்ல அழுதாரு. அதுக்கப்புறம் போட்டோ எனக்கு மெசேஜில் பார்க்க வராது, என் வாட்ஸ்அப்ல அனுப்பு அப்படின்னு வாட்ஸ்அப்ல நம்பரை கொடுத்து போட்டோ வழியா ஊடுருவி பார்த்து, நீ ஊடக பறையனாக்கும், நீ அது என்னமோ சத்திரியன்லாம் ஒண்ணும் கிடையாது, ஊடக பறைய நேரத்தை சார்ந்தவர், நீ ஊடக பறையர்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்திகளை கொண்டு செல்லும் இனத்தை சார்ந்தவன் அர்த்தம். பறையன் செலுத்திய அப்படின்லாம் இன்னும் கேவலமெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் அவருக்கு பணம் ஏற்பாடு 10 நிமிஷத்துல, என்கிட்ட பேசின 10 நிமிஷத்துல பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணேன். பணம் கிடைச்சது 3வது நாளே திரௌபதி படம் எடுத்தாரு. அந்த நன்றி கெட்ட நாய் எங்கேயுமே என்னை பத்தி சொல்லவே இல்லை. இந்த மாதிரி ஹேமாதின்னு ஒரு மேடம் தான் எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, பணம் கிடைச்சது, அவங்க மூலமா தான் எனக்கு வாழ்க்கையில திருப்பமான இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் ஹேமாவதி மேடம் தானே. அந்த குலத்தளவே ஆகுமா பண்பு, அவர் ஜாதி பத்தியே காமிச்சிட்டார். ஜாதி என்பது செய்யும் தொழிலை வச்சோ இதை வச்சோ கிடையாது, குணத்தின் அடிப்படையை வச்சுதான் ஒருத்தனை நம்ம எடை போடணும். அப்படி அந்த விஷயத்துல பார்க்க போனா நன்றி கெட்ட ஜாதி தான் யாரு? இந்த இயக்குனர் மோகன்ஜி, இவரு இளையராஜா, கங்கை அமரன், இன்னொருத்தர் உண்டு ஆப்பச்சட்டிவாணன், அந்த அதுக்கு மேல அப்புறம் அரவிந்தராஜ், இயக்குனர் அரவிந்தராஜ், லியாக்கத் அலிகான். இதுகளை மாதிரி ஒரு நன்றி கெட்ட ஜென்மம் உலகத்திலேயே கிடையாது. உங்களுக்கெல்லாம் தண்டனை இருக்கு. இளையராஜா மூகாம்பிகை கும்பிட சொல்லி சொன்ன அந்த நபர் ஹேமாவதிங்கிற நபரை நீங்க ஒத்துக்கல. சொல்ல மறந்துட்டேன், எனக்கு என்னோட பெண் குழந்தை இறந்து போச்சு, ஒரே ஒரு குழந்தை இறந்து போச்சு. பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட எப்போதும் நான் தியானத்திலே இருக்கிறேன். எனக்கு இந்த புத்திர சோகம்னா இசையா மாத்தி இசைய போட சொன்னேன். இளையராஜா அவரோட பொண்ணு போனோம் அப்படின்னு பவதாரணி இறந்து போயிட்டா. என்ன நீங்க இந்த மாதிரி ஹேமாவதிங்கிற பொண்ணை மறைச்சதுக்கு தண்டனை, உங்க 2 பசங்க, உங்க பேத்தி பேரங்கள் கருவறுக்கப்படும், அவங்க வாழ்க்கை நிர்மூலமாகும், நிம்மதி எல்லாம் போகும். ஏன்னா இப்படிப்பட்ட நன்றி கெட்டவருடைய கங்கை அமரனுடைய பேரங்கள் பசங்களுடைய வாழ்க்கை கருவறுக்கப்படும், நிம்மதியே இருக்கக்கூடாது. எந்த பணத்தை நீங்க சம்பாதிச்சீங்களோ, எந்த புகழை நீங்க சம்பாதிச்சீங்களோ, அது எல்லாம் போய் தரித்திரிய நிலைக்கு, பழைய நிலைக்கு நீங்க வரணும். பெத்தவங்க தப்பு செஞ்சா குழந்தைகளை தான் நம்ம தண்டிக்கணும், குழந்தைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்களை தண்டிக்கணும். அப்படி எந்த நிலைமை வருதோ அப்பதான் அவன் பாவம் செய்யறத பயப்படும். இந்தா என் கால் நிக்குதுல, இதுதான் என்னுடைய தன்மை. ஒவ்வொரு படத்திலையும் பழைய காலத்து படத்துல இருந்து இந்த படத்துல இருந்து இந்த ஆக்ஷனை பண்ணுவாங்க. என்ன அறியாமலே கால் வச்சுட்டு இல்லையா? மிஸ்டர் இளையராஜா, கங்கை அமரன், ஆப்பவாணன், ஆப்பச்சட்டிவாணன், இயக்குனர் அரவிந்தர் ராஜ், ஊமை விழிகள், நன்றி கெட்ட நாயெல்லாம் சொல்லக்கூடாது, நன்றி கெட்ட
கீழ்த்தரமான ஜென்மமே. சாரி, நாய் சொன்னே தப்பு. நாய்க்கு நன்றி உண்டு. நாய் நன்றியோட வாழை குழைச்சிட்டு வரும். ஏன்னா நான் அவங்களுக்கு சோறு போடல. என்ன, நாய் நன்றி உள்ளது. அதை உங்களோட எல்லாம் சேர்க்க கூடாது. நன்றி கெட்ட கீழ்த்தரமான ஜென்மங்கள் தான் இந்த அரவிந்தராஜ், இந்த லியாக்கத் அலி கான், இன்னொன்னு யாரு, கங்கை அமரன், இளையராஜா, மோகன்ஜி, இயக்குனர் மோகன்ஜி, திரௌபதி, இதுகள்லாம் கேடுகட்ட ஜென்மத்திலே கேடுகட்ட ஜென்மத்திலே கேடுகட்ட ஜென்மம். நன்றி கெட்ட ஜென்மங்கள். தண்டனை அனுப்பர் குருவை அரிச்சிருச்சுன்னா நான் சொல்றதே சாபம் பலிக்க போகுதுன்னு அர்த்தம். சாபம் பலிக்க போகுது உங்களுக்கு. நல்ல சாவே வராது. இன்னொன்னு தெரியுமா, சினிமா நடிகராக்கி சின்ன குழந்தையில இருந்து அவனை அவன் கூடயே சுத்தி நடிகராக்கி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழியை காமிச்சு கொடுத்து தூக்கு போடாம நடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நான் கத்து கொடுத்த அந்த விஜயகாந்தையே நன்றி மறந்தான். பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி கொடுத்த காம சுகத்தை, அதுவும் நேச்சர் காமம் இல்லை, அந்நேச்சர் காம சுகம், இயற்கைக்கு மீறின அந்த காம சுகத்தில் மயங்கி என்னை தூக்கி எறிஞ்ச ஒரு காரணத்துக்காக விஜயகாந்த் எந்த நிலைமைக்கு ஆளானாரு. அவன் இவன் தான் எப்பவும் பேச, இப்ப அவர் இவர்னு பேசுறேன். நான் அவர் இவர்னு பேசுறேன்னா அவங்கள நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம். ஆனா நான் பட்ட விஜயகாந்தையே நான் தூக்கி எறிஞ்சவர். நீங்கெல்லாம் யாரு? தண்டனை நிச்சயம் உண்டு. இளையராஜா, ரமண மகரிஷி உங்களை காப்பாத்துவாரு. இனி வரக்கூடிய உங்களுடைய துன்பங்களுக்கெல்லாம். இனி எங்கேயாவது லூஸ் டாக் பண்ணினீங்க, அதை பண்ணினீங்க, இதை பண்ணீங்கன்னா ஹேமாவதி வரமாட்டார், ரமண மகரிஷி வருவார். ஓகே, பாய்.